அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு 877 ஒப்பில்லா உண்மைகள் வினயதீர்த்தன் சார் பேசுறாங்க. பேசி ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது. சார் இங்க பேசி நினைக்கிறேன் 1 மந்த்துக்கு மேல ஆகுது. ஸோ அவரை நானும் கேட்கணும்னு இருந்தா சாரே கேட்டாரு, ஒரு சப்ஜெக்ட் இருக்கு பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு கேட்டப்போ ஒப்பில்லா உண்மைகள் அப்படின்னாரு. எனக்கு ஒப்பில்லா உவமைகள்னோடனே எங்க இருந்து பிடிச்சாரு சாரு, எங்க இருந்து இதெல்லாம் வருது அப்படின்னு பல சிந்தனைகள் ஓடுச்சு. எதை ஒப்பிட்டாரு, எங்க ஒப்பு இல்லையா இதெல்லாம் தோணுச்சு. உவமைகள் கொடுக்கறதுல நாம எல்லா இடத்துலயும் ஒரு முறையான உவமை கொடுக்கிறோமான்ற அந்த கேள்விகள் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ ஒரு 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 தகுந்த ஒரு உதாரணத்துக்கு கொடுக்கும் போது கூட அந்த உதாரணம் அந்த உவமை திருவள்ளுவர் ரொம்ப அழகா பல உவமைகளை கொடுத்திருப்பாரு. அழகாவும் இருக்கும், அது நல்லாவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. சோ அததான் சொல்ல போறாரான்றது எனக்கு தெரியாது. இருந்தாலும் பார்ப்போம், என்ன உவமைகள், ஒப்பில்லா உவமைகள் என்னெல்லாம் இருக்கு எப்படின்றது சொல்றாரு பார்ப்போம். மகிழ்ச்சி. இந்த மேடை திரு வினயதீர்த்தன் ஐயா அவர்களுக்காக. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இந்த நிலை தானே வந்து இதுவும் பெறாம். The Mind Your Mind with ஸ்டீஃபன் ராஜ் தளத்தை நிறுவி மிகச்சிறப்பாக கொண்டு செலுத்துகிற இனிய நண்பர் திருமிகு ஸ்டீஃபன் ராஜ் சார், திருமிகு மாலதி அம்மையார் அவர்கள் இணைந்திருக்கிற ஒரு இணையத்திலே இணைந்து குடும்ப உறவான இனிய நண்பர்கள், இன்று இணைந்திருக்கிற நண்பர்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி நான் என்னுடைய உரையை தொடங்குறேன். ஒப்பிலா உவமைகள் அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்கோம். உவமைகள் எப்பொழுதும் ஒரு அழகு, அது நம்மளை கவர்றது. நான் அணி இலக்கணம் இதெல்லாம் படிச்சவே இல்லை. ஒரு ஆர்வத்துல என்னுடைய துறை இன்சூரன்ஸ் துறையில 40 ஆண்டுகள் வேலை பார்த்தவன், கெமிஸ்ட்ரி படிச்சவன். இருந்தாலும் இந்த தமிழுடைய ஒரு தேடல், ஆர்வம், தெள்ளுற்ற தமிழ் அமுதின் சுவை கண்டார் இங்கு அமரர் சிறப்பு கண்டார்னு பாரதி சொல்றார். அந்த சுவையை கண்டு உங்கள மாதிரி இதுல கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சு படிச்சு அதுல வந்தவன். இந்த உவமைகள் இன்றைக்கு ஒரு 3 பிரிவுகளாக, பெரும் பிரிவுகளாக இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். பல இலக்கியங்கள்ல உவமைகளை தொகுத்தேன் கொஞ்சம். அத ஒன்று ஒன்றாக ஒவ்வொரு இலக்கியமாக பின்னாடி பகிர்ந்துக்கலாம்னு ஒரு ஆசை இருக்கிறது, விளைவு இருக்கிறது. இப்ப முதல்ல திருக்குறள்ல இருந்து நமது ஸ்டீஃபன் ராஜ் சார் சொன்னது மாதிரி திருக்குறள்ல இருக்கிற உவமைகள் ஒப்பற்றவை. அது அந்த எதை பற்றி பாடுகிறதோ அதை விளக்குவது மட்டுமில்ல, மேம்படுத்தி வெகு எண்ணி எண்ணி பார்க்கிற போது பல செய்திகளை சொல்ல. முதல்ல புலன்களை வச்சு உவமைகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒன்றும், 2வது இயற்கையை வச்சு அவர் தொட்ட இடங்கள நிலத்தை வச்சு, நீரை வச்சு, நெருப்பை வச்சு, ஒரு காக்கையை வச்சு, எல்லாற்றையும் வைத்து ஒரு உவமையாக காட்டி, உவமைங்கிறது என்னங்கிறாங்க, தெரிந்ததிலிருந்து தெரியாததை அழகுற நமக்கு தெளிவாக்குறது. நமக்கு தெரிஞ்சதை காட்டி ஒன்றை விளக்குவது. இதுல உவமையில 4 உருவுகள் சொல்றாங்க. ஒன்று உவமானம் அல்லது உவமை. 2வது உவமேயம், எதை சொல்ல போறாருங்கிற. 3வது உவம உருவு. 4வது பொது தன்மை. இந்த 4 விஷயம் சொல்றாங்க. இப்ப பவழம்போல் செவ்வாய் அப்படின்னு இருந்தா, பவழம்ங்கிறது உவமை, வாய்ங்கிறது அந்த உவமேயம்ங்கிறது, இந்த போல்ங்கிறது உவம உருவு.
இதுல பொதுத்தன்மை என்ன? பவழத்துக்கும் சிவப்பிற்கு அங்கே செவ்வாய்ன்னு சொன்னதுனால அந்த செவ்வாய்க்கு செம்மைக்கும் ஒரு பொதுத்தன்மை இருக்குங்கிறாங்க. இதுல எதுவும் இல்லாம கூட வரலாம்ங்கிறாங்க. ஓம உருவு இல்லாம போல வரலாமா? எத்தனை ஓம உருவு? 36 ஓம உருவுகளை இலக்கண ஆசிரியர்கள், தொல்காப்பியமும் தொடர்ந்து வந்த ஆசிரியர்களும் 36 இலக்கண உறுப்புகள் சொல்றாங்க. உங்களுக்கே நிறைய உறுப்புகள் தெரியும். நம்ம நிறைய போல, போன்று இதைத்தான் அடிக்கடி சொல்றோம். அன்ன, எய்ப்ப, ஒப்ப, உருள, இது மாதிரி 36 ஓமை சொல்றாங்க. இதுல ஓம உறுப்பு இல்லாம இருக்கலாமா? 4 சொன்னேன். 4ல ஒன்று இல்லாம இருக்குமா? அப்படி சொல்லி ஒன்றை கூட்டு வைக்கிறது, அதெல்லாம் தொகைங்கிறாங்க, அணிங்கிறாங்க. 24 அணி இருக்குங்கிறாங்க. வணக்கம். 24 அணி வகைகள் இருக்குங்கிறாங்க. அப்ப நான் இந்த அணி வகைகள், இந்த இலக்கணங்கள், இதையெல்லாம் அது என்னுடைய போதாமையினால அதுல ரொம்ப கவனம் இல்லை. ஆனால் இந்த ஓமையும் அது காட்டுகிற அழகையும் அது உணர்த்துகிற பொருளையும், முதல்ல புலன்களை பற்றி அவர் என்ன சொல்றாரு, அடுத்தது மரத்திலிருந்து, நிலத்திலிருந்து, மண்ணிலிருந்து, பறவைகளிலிருந்து, விலங்குகளிலிருந்தெல்லாம் எதை நமக்கு காட்டுகிறார் என்றும், மூன்றாவதாக ஒப்பற்ற பகுதியாகிய இன்பத்து பால்ல, காமத்து பால்ல சொல்லுகிற உவமை, அதுல உள்ள உவமைகளை இருந்தும் நான் உணர்ந்ததை, எனக்கு பிடித்ததை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது நல்ல வாய்ப்பு. அதாவது மெய்வருத்த கூலி தருமம்னு சொல்றாரு. நான் இங்க இதுல கொஞ்சம் இதுக்காக முயன்று இருக்கிறேன். அது நீங்க எல்லாம் இருந்து கேட்டு உங்களுடைய ஒரு ஃபீட்பேக்னு சொல்றோம்ல, கருத்துரையும் சொன்னா எனக்கு கொஞ்சம் கூலி கிடைத்ததாக நான் மகிழ்வேன். அதனால உங்களுக்கு அந்த வேண்டுகோளையும் வைத்து இதை தொடர்றேன். ஒரு பாடல் சொல்லுது, இந்த ஓமையை பற்றி சொல்லுகிற போது அந்த பாடல் சொல்லுகிறது என்னவா, உவமை என்னும் உவமை என்னும் தவளரும் குத்தி, தவளரும் குத்தி. இது அதிகமாக கேள்விப்படாத பாட்டு. அது பலவை ஒரு கூத்தாடுகிற பெண் அல்லது நடன பெண். அவ உவமைக்கு ஒரு அவரை உவமைப்படுத்துறாரு. அத ஊமை என்னும் தவளரும் கடத்தி குத்தி பல வகை கோலம் பாங்குற புனைந்து, பல வகை கோலம் பாங்குற புனைந்து காப்பிய அரங்கில் கவினுறத் தோன்றி, அவள் காப்பிய அரங்கில் கவினுறத் தோன்றி யாப்பரி புலவர் இதயம் நீப்பரு மகிழ்ச்சி பூப்ப நடிக்குமே. யாப்பர், அந்த புலவர்களுடைய இதயத்துல, யாப்பறிந்தவர்களுடைய இதயத்துல, இங்கு நமது வள்ளுவரைக்கு மேல யாரும் யாப்பறிந்தவர்கள் இருந்திருக்க முடியாது. யாப்பரி புலவர் இதயம் நீப்புரு மகிழ்ச்சி பூப்ப நடிக்குமேங்கிற. அது ஒரு நடன பெண். அவள் ஒரு கோலம் தாங்கி பல கோலங்களை புனைந்து அதுல காப்பிய அரங்கில் கவினுற அவள் நமக்கு தோற்றம் கட்டுகிறாள் அப்படின்னு ஒரு அப்பைய தீட்சதர் அப்படிங்கிற ஒருத்தர் இது இந்த பாடம். இதுல தவளருங்குத்தி அப்படின்னா தவளருங்கன்னா குற்றமுள்ள நடன பெண்ணுங்கிறாராம். அது என்ன குற்றமுள்ள நடன பெண்? அதான் நமது ஸ்டீஃபன் சார் அவர்கள் தொடங்குற போது சொன்னாரு, உவமையில அது எதுவோ அதைத்தான் எடுத்துக்கணுமா. இப்ப மதி போன்ற முகம் அப்படின்னு சொன்னா உடனே ஆராயக்கூடாதா? என்ன சொல்றது, அதுக்கு மதிக்கு தேயுமே, அமாவாசை வருமே அப்படிலாம் சொல்லக்கூடாதா? எதுக்காக சொல்ல வர்றாருங்கிறத நம்ம முதல்ல எடுத்துக்கணுமா. அதாவது இன்றைய விஞ்ஞானமா இருந்தா அதுல மேடு பள்ளமா இருக்கு, முகம் மேடு பள்ளம்னு சொல்றாங்களா அப்படி எல்லாம் சொல்லுவாங்களாம். இது அந்த குற்றங்களை எல்லாம் அது புனைந்து மிகச் சிறப்பாக நமக்கு காட்டுறாரு. அதைத்தான்
தொல்காப்பியம் சொல்லுது அழகுற கட்டுதல், அந்த உயர்ந்தது சொல்லுதல், அப்படியெல்லாம் அதுக்கு இலக்கணம் வைக்கிறார்கள். பல உதாரணங்கள் அந்த மாதிரி இருக்குங்கிறதுக்காக சொல்லவன். தவளருங்கிழத்தி, தவளரும் கூத்திங்கிறார். அது நமக்கு நமக்கு விளங்க வைக்கிறது, சில இடங்கள் உவகை கொடுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் அதனுடைய இது. இப்ப ஒரு முதலிலே புலன்களை வைத்து திருக்குறளுடைய உவமைகளை புலன்களை வைத்து சொல்லலான்னு பார்த்தேன். திருக்குறள்ல அந்த புலன்களுக்கு கண்டு, கேட்டு, உண்டு, உயிர்த்து, உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றடிகளே உள்ளனர். ஐம்புலன்கள் ஒவ்வொரு புலனை வச்சு காட்டி ஒரு ஓமையை சொல்ற. இப்ப முதல்ல கண்டு அப்படிங்கிறதுக்கு தீயவை செய்தார் கெடுதல், தீயவை செய்தார் கெடுதல். அவன் விட்டு ஒருத்தன் தீங்கு செஞ்சுட்டான், அவனுக்கு ஒரு கெடுதல் வந்து சேருது. அந்த கெடுதல் என்ன பண்ணு, அதனுடைய பயன் என்ன பண்ணுமா, நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று, வீயாது விட்டு விடாது அடி உறைந்தற்று. எது? நிழல். ஒருத்தனுடைய நிழல் அவனை விட்டு எப்படி நீங்காதோ அதுபோல இதை கண்டு சொல்றார். அதுபோல ஒருத்தர் செய்த தீங்கோ நல்லதோ எதுவோ அது அவனை விட்டு நீங்காது, அது அவனை தொடர்ந்து வரும். என்ன அவருடைய உவமைகள் எல்லாம் மிக எளிய உவமை, தினம் பார்க்கிற உவமைகள். நிழல் நம்மளை விட்டு போகாது. அது மாதிரி நம்ம ஒரு செயல் செஞ்சோம்னா அந்த செயல் அதனுடைய பலன் நம்மளை விட்டு நீங்காது. தீயவை செய்தார் கெடுதல், தீயவை செய்தார் கெடுதல், நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று. நம்ம அடியில தான் அது இருக்கு. இது கண்டு சொன்னது, அவர் பார்த்துட்டு சொன்னது, நிழல் அதோட இருக்கிறது. அடுத்தது உண்டு சொன்னது ஒண்ணு இருக்கு. பாலொடு தேன் கலந்தற்றே பனி மொழி வால் எயிறு ஊரிய நீர். எச்சில் தான். அதுக்கு என்ன சொல்றாரு, பாலடு தேன் கலந்ததுன்னு. எப்ப? அது பனிமொழியா இருக்கணும், அந்த மொழி பனிமொழியா இருக்கணும். அது வாழையிறு ஊறிய நீர், சுத்தமான பற்களின் வழியே ஊறி வருகிற, ஈறுகளின் வழியே ஊறி வருகிற நீர் பாலடு தேன் கலந்தது அப்படின்னு. இங்கே இத உண்டு சொல்லுகிறார். பனிமொழி என்கிற வார்த்தை அதுல ஒரு குவாலிஃபை பண்றோம்னு சொல்றோம்ல, அது மாதிரி. பனிமொழினா காலில் விழுக சொல்லல அவரு, இனிய மொழி, மென்மொழி. அந்த ஒரு இனிமையும் ஒரு நன்மையும் தருகிற நன்மொழி, மென்மொழி, அதத்தான் பனிமொழிங்கிறார். இந்த பனிமொழிய பெண்ணுக்கு மாத்திரம் சொல்லல, பனிமொழி வால் ஏறிய நூறு, வால் எயிறுரிய நீரை ஆணுக்கு சொல்ற. பன்மாய கள்வன், பன்மாய கள்வன் பனிமொழி அன்றோ என் பெண்மை உடைக்கும் படையினர். பெண்மையை உடைக்கிறதுக்கு என்னடா படை இருக்கு, என்ன ஆயுதம் இருக்குன்னு கேட்டாங்க. பெண்மையை உடைப்பதற்கு என்ன இதுவா? பனிமொழியா. அங்கேயும் அந்த மென்மொழி கள்வன்னு வேற சொல்ற. பன்மாய கள்வன், உள்ளம் கவர் கள்வன்லாம் சொல்லுவாங்க. பன்மாய கள்வன் பனிமொழி அன்றோ என் பெண்மை உடைக்கும் படை தோழிட்ட தலைவி சொல்றா. அது என்ன? அவனுடைய எப்பவுமே யார கைது பண்ணுவாங்க? கல்வினை கைது, யார? குற்றவாளியைத்தான் கைது பண்ணுவாங்க. இங்கே கள்வனை போற்ற, அது காதலிலும் போரிலும் அரங்கை மாறுகின்றனன்னு சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. பன்மாய கள்வன், அவன் உள்ளங்க வந்த கள்வன் எதனால கவர்ந்தானா? கவர்ந்தானா பனிமொழியால கவர்ந்தானா. இது உண்டு சொன்னது. மூன்றாவதாக கேட்டு சொன்னது ஒண்ணு இருக்கு. இந்த உவமைகள் எல்லாம் புலன்கள் வழியாக பார்த்து சொல்றான்னு சொல்லவர். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்னநீராக்கே உள. காக்கை கரவா ஒலிய கேட்டுட்டு ஒரு உவமை கொடுக்கிறார்.
முதல்ல கண்டு சொன்னாரு, நிழல் நம்மை விட்டு நீங்காதது போலன்னாரு. இரண்டாவது உண்டு சொல்கிறது, பாலோடு தேன் கலந்ததை சொன்னாரு. மூன்றாவதாக காக்கை கரவா கரைந்தொன்னும் அக்கமும் அன்ன நீராக்கே விட. இதை டீம் ஒர்க்னு இன்னைக்கு சொல்றோம். அதாவது டுகெதர் எவ்ரி ஒன் கேன் மேக் மிராக்கிள்ஸ். டீம்ங்கிறத வச்சு டுகெதர் டீம் டிஏஎம் இருக்குல்ல, அத சொல். அப்ப இங்கே டீம் ஒர்க் மாதிரி எல்லாம் சேர்ந்து கக்கை கரவா கரைந்தும் அங்கேயெல்லாம் சேர்ந்து ஒருவர் செயலாற்றுகிற போது அங்கே ஆக்கமும் அங்கே வளர்ச்சியும் அவர்களுக்கே உடையதுங்கிறார். அந்த ஒலியை கேட்டு சொன்னது இந்த இந்த உவமையாக நான் கருது. இன்னொன்னு நுகர்ந்து சொல்றார். மொப்ப குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்தினர். விருந்து மொப்ப குழையும் அனிச்சம். அனிச்ச பூவை மோந்து பார்த்தா கடுத்தது காட்டும் முகம் பார், அடுத்தது காட்டும் பழுங்கு போல் கடுத்தது காட்டும் முகம் பார். அந்த சொல்லுகிற உவமைகள் எல்லாம் மிக வலிமையான உவமைகள். நமக்கு பளிங்க தெரியும், கடுத்தா என்ன, அது உள்ளத்தை காமிக்குதுங்கிறார். இங்கே மோப்பக்குழையும் நுகர்ந்து சொன்னது அனிச்சத்தை சொல்லி, நீங்க முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து சொன்னார். அடுத்தது உற்றறிந்து சொல்வது. இப்ப ஈனர் எரி தோய்வன்ன, ஈனர் எரி தோய்வன்னை, அதாவது இணர்த்தும் நாரா மலரணையர். இணர்ங்கிறது கொத்தா, இந்த சுட வருது எது, தீ கொத்து கொத்தா சுடுது. அப்படின்னா என்ன, பல சுவாலைகளோட அப்ப தீ அவனை சூழ்ந்து கொண்டது. அது தோய்வன்ன இன்னாசையினும் அவ்வளவு கெடுதல் செஞ்சாலு புனரின் விகழாமை நன்று. விகழாமை புணராமை இருக்கிறது நல்லதுன்னு சொல்ல. ஒருத்தனுடைய கொன்றன்ன செய்யணும்னு சொல்லுவாரு, ஒன்று நன்றுள்ள கெடும்னு சொல்லுவாரு. இங்க என்ன சொல்றாரு, அந்த சுட்டால் கூட நீ அதை பொறுத்துக்கிட்டீங்கன்னா விகழாமை இருந்தா அது நன்மை பயக்கும்னு சொல்ல வர்றார். இங்கே உத்தறிதலை சொல்றார். அப்ப கண்டதையும் கேட்டதையும் நமக்கு தெரிந்ததை வச்சு தெரியாத சொல்றதுதான் ஓமையினுடைய அழகுங்கிறாங்க. இப்ப ஐம்புலன் நுகர்ச்சியும் வைத்து, ஐம்புலனுக்கு ஒண்ணு சொல்லுவாரு, என்ன ஆமைய சொல்றாரு, ஒருமையுள் ஐந்தடக்கல் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்தினார். அவரு பிறவிகளை சொல்றாரான்னு சொல்ல தெரியல. அது ஜீன்ல வருதுங்கிறாங்க, நமக்கு முன்னாடி வருதுங்கிறாங்க, பின்னாடி வருதுங்கிறாங்க. இப்ப சூழலை தான் அது சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த எழுமையும் ஏமாப்புடைத்துங்கிறது சூழல். அதாவது அந்த சூழல் என்னில இருந்து இப்ப ஒருத்தருக்கு போகுது, நண்பருக்கு போகுது, நண்பர்ல இருந்து இன்னொருத்தருக்கு போகுது, இன்னொருத்தருக்கு போகுது, அது பல இதுகளுக்கு போகுது. ஒரே பிறவியிலே எழுமையும் ஏமாப்புடைத்து ஒருமையுள் தாம் கற்ற கல்வி எழுமையும் சொல்லுவார். அப்ப அந்த அந்த எழுபிறப்புங்கிறது அவர் பிறப்பு கொள்கையை ஒத்துக்கிறவர் தான் இருக்கட்டும். இருந்தாலும் ஒருவருக்கு நம்ம கல்வி சொல்ற போது அது அவருக்கு அடுத்தடுத்து வரிசையா போயிட்டே இருக்கு. அது நிற்க. அப்போ இந்த 5 புலன்களுக்கும் ஊமைகளை வச்சு நான் இதை பார்த்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அடுத்தது எல்லாவற்றுக்கும், அதாவது மரம், செடி, கொடி எல்லாத்துக்கும், பறவைகளுக்கு, வரிசையா சொல்லிக்கிட்டே போற, நிலத்துக்கு, இப்போ இயற்கைக்கு சொல்றாரு பாருங்களேன். நிலம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலையினார். இது மாதிரி எல்லாம் என்ன அழகு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இகழ்வார் பொறுத்தல் தலை. இதுல 2 நுட்பம் சொல்றாங்க. ஒண்ணு பொருத்தல்,
இன்னொன்னு தாங்குதல். இப்ப இத தோண்ட தோண்ட அது பொன்னை தருகிறது, நிலக்கரியை தருது, பெட்ரோலை தருது, எவ்வளவு தருது. அப்ப பொருத்தலும் செய்கிறது, கொடுக்கவும் செய்கிறது. அதனாலதான் இந்த மனுஷ பையன் தொலையா போட்டு போயிட்டே இருக்கான். அந்த அது தந்துகிட்டே இருக்கு. நீரை தருது, எதை எவ்வளவு தருகிறது. அகழ்வாரி தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலைன்னு சொன்னார், தலையானதுன்னு சொன்னார். அடுத்தது கேணி, மணற்கேணியை சொல்றார். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு. அந்த கேணி மணற்கேணின்னார், நெய்தல் நிலத்து கேணி. நமக்கு கேணி பல கேணி, நம்ம உரைக்கேணின்னு சொல்றாங்க, எவ்வளவோ கேணி இருக்கு. மணற்கேணியில என்ன அதுல ஒரு சிறப்புனா, அது அங்கேயே இருக்காது. நீங்க தோண்டிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம்னா அந்த மணற்கேணி தூந்து போயிடும். படிக்கிறது அதே மாதிரிதான் சொல்றாங்க. அதாவது படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். சாந்துணையும் கல்லாதவாறுன்னு சொன்னார். அது படித்து கொண்டே இருக்கணுங்கிறதான் அந்த உதாரணத்தை சொல்றார். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு. அது சும்மா எது எதெல்லாம் பாக்குறதெல்லாம் அழகா சொல்றார். நிலத்தை சொல்றார். நிலத்தை ஒருத்தன் என்ன பண்ணானா, கையில அடிச்சான், ஓங்கி அடிச்சான். என்ன ஆக, கை வலிக்காம போகாது. அடிச்ச கை எங்கேயாவது வலிக்காம போகுமா? சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு, சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு. அதை போய் ஒரு முக்கியமான பொருளல்ல வரை பொருளாக செய்யும் பொருளல்லது இல்லை பொருள்னு சொல்ல வர்றார். அந்த பொருள்ங்கிறதுக்கு பல பொருட்களை சொல்றாரு. இங்க பொருளென்று கொண்டவன், சினத்தை ஏற்றுக்கொண்ட, சினத்தை கொண்டவன் சினம் என்னும் சேர்ந்தாரை சொல்லி சொல்லுவாரு. அவன் கேடு, அவனுக்கு கேடுக்கு வந்தே தீருங்கிறார். எப்படியும் கேடு வரும். அது இனம் என்னும் ஏமப்புனையை சுடும்னு சொன்னவர். இங்கே சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு, நிலத்து அறைந்தான் கை பிழையாதற்று. இதெல்லாம் அந்த ஊமை எளிய ஊமை, நமக்கு உணரக்கூடிய ஊமை, அது வலிக்காம போகாது. அடுத்தது ஊருணி நீர், நீரா எடுத்துக்கிட்டு வந்து சொல்றேன். ஊருணி நீர் நிறைந்தற்றேவாம் நிறைந்தற்றேவாம் அவாம் பேரறிவாழன் உலகவாம் நீ ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாழன் திரு. பேரறிவாழனுடைய திரு ஊருணியில நீர் இருக்கிற மாதிரி. அந்த ஊருணியில நீர் இருந்தா எல்லாரும் குளிக்கலாம், எல்லாரும் குடிக்கலாம், ஆடும் குடிக்கலாம், எதுவும் குடிக்கலாம். அந்த ஊருணி நீரை பேரறிவாழன் திரு, அதெல்லாம் ரொம்ப அறிவு. பேரறிவாழன் திரு. நான் ஒரு அந்த முதல்லையே புலன்களை வச்சு சொல்ற போதே ஒரு கவிமணியினுடைய கவிதையை பகிர்ந்துக்கலான்னு நினைச்சேன். அந்த புலன்களை வச்சுதான் அவர் என்ன சொல்றாரு, எவனெல்லாம் புலனை பயன்படுத்துகிறானோ அவன்லாம் சிறப்பா வர்றாங்கிறார். அவன்கிட்டலாம் கல்வி இருக்குன்னு சொல்ற. நாடி புலன்கள் உழுவார்கரமும், இந்த கண்டு கேட்டு உண்டுயிர்த்த ஒழுங்கா பண்ணவன் யாரோ அதனுடைய எல்லைகளுக்கு ஒருத்தருக்கானோ அவன் தான் எழுத்தாளர் ஆகலாமா. நாடி புலன்கள் உழுவார்கணமும், அதாவது புலன்களுக்கு 2 சொல்லுகிறார்கள். அந்த 5 கோட்பாடு இங்க சொல்றாங்க. இப்புலன்களையும் வச்சுக்கலாம். புலன்களை எல்லாம் யாரு பயன்படுத்துறானோ, அந்த சொன்ன ஓமனை கண்டு சொன்னாரு, உண்டு சொன்னாருன்னு சொன்னீங்க, வந்து நுகர்ந்து சொன்னாரு. அது மாதிரி நாடிப்புலன்கள் உழுவார் கரமும், அவன்தான் கல்வி எங்கேயெல்லாம் உரைகிறதுன்னு சொல்றாரு, மகிழ்ந்து கல்வி இருக்கிறதுன்னு சொல்றாரு. நாடிப்புலன்கள் உழுவார் கரமும், யாரெல்லாம் பேச்சாளர் ஆகலாமாமா, நய உரைகள் தேடிக்கொழிக்கும் அறிவாளர். நயவுரைகள் தேடிக்கொழிக்கும் அறிவாளர் நாவும் யாருடைய நாக்கில இருக்கா? இந்த நயவுரைகள் தேடிக்கொழிக்கும் கவிவாளர் நாக்கில இருக்கானா.
பல உரைகளை யாரு கேட்கிறாங்களோ அவங்களாலதான் மறுபடியும் உரைக்க முடியுங்கிறார். கற்றலும் கெட்டலுமாக. அடுத்தது செழுங்கருணை ஓடிப்பெருகும் அறிவாளர் நெஞ்சும். ஒருத்தன் அறிவு வேணுங்கிறதுக்காக இவங்க சொல்ல வந்தேன். கருணையும் இருக்கணுமா, அறிவும் இருக்கணுமா, அவனுடைய நெஞ்சில இருக்காங்களாம். யாரு? இந்த கல்வி இருக்கான். கலைமகள், கல்விக்கு ஒரு குறியீடாக கலைமகள் என்று சொல்லுகிறோம். அந்த கல்வி எங்கே இருக்கு? நாடி புலன்கள் உழுவார் கரமும். அவங்கதான் எழுத்தாளராகலாமா. எந்தெந்த புலன்களை எல்லாம் எப்படி பயன்படுத்துற விதத்துல பயன்படுத்துற எழுத்தாளராகலாமா. நயவுரைகள் தேடி பிடிக்கும் கவிவாணர் நாவும். யாருடைய நாக்குல இருக்காங்களா? பல உரைகளை கேட்கிறவங்க நாக்குல இருக்காங்களா? யாருடைய நெஞ்சில இருக்காங்களா? கருணை இருக்கணும், செல்வம் இருக்கணும். செழுங்கருணை ஓடி பெருகும் அறிவாளர் நெஞ்சும், அறிவும் இருக்கணும். அவர்களுடைய நெஞ்சும் உவந்து நடமாடி கழிக்கு மயிலே உண்பாதம் அடைக்கலவேங்கிறார். நான் ஏன் இத சொல்ல வந்தேன்னா, உலகவாம் பேரறிவாளன் திருனாரு. இங்க அவன் அறிவாளன், பேரறிவாளன். அவனுக்கிட்ட இருக்க பெரும் செல்வம் ஊருணி நீர் நிறைந்தற்றவா உலகவாம். அதே மாதிரி நீருக்கு சொல்லிக்கிட்டு வந்தேன். புறந்தூய்மை நீராலமையும், அகந்தூய்மை வாய்மையாற் காணப்படும். இதெல்லாம் சாதாரண குரல் இல்ல. புறந்தூய்மை நீராலமையும், அகம் தூய்மை. இந்த அகத்தை எப்படி நம்ம தூய்மைப்படுத்த முடியும்? அதுக்கு எந்த நீர் இருக்கு? வாய்மைதான். வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் யாருக்கு தீங்கில்லாத சொல்லுன்னு சொன்னார். வாய்மைக்கு அவரே வரையறை கொடுத்தாரு. சில இதுக்கு அவரு இது கொடுக்கறது இல்லை, விளக்கம் கொடுக்கறது இல்லை. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னாரு. ஆனா ஒழுக்கம் என்னன்னு அதுல சொல்லிட்டு வர்றாரா? ஒழுக்கம் உயிரினும் விழுப்பம் தரலால் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் என்னென்னங்கன்னு வரிசைப்படுத்திக்கிட்டா இருக்கு அதுல. ஆனா வாய்மைகளை சொல்லிட்டாரு. அவர் சில இதை உயிர்த்து உணர வைப்பாரு, நம்மளே உணர வைப்பாரு. சிலதுக்கு உதாரணம் காட்டி உணர வைப்பாரு. சொல்லிட்டே போறார். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை பத்தி அவரு 3 குரட்பாக்களை நான் இங்க எடுத்திருக்கேன். 2 குரட்பாக்களை நிறைவுல சொல்லி பெரியவங்களுடைய கருத்தை கேட்கிறேன். இங்கே உயிரினும் ஓம்பப்படும். இப்ப புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையாற் காணப்படும். தீ நெருப்பு ஐம்பூதங்களையும் சொன்னேன். தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் மாறாரே நாவினார் சுட்ட வடு. 2ஐயும் கம்பேர் பண்ற. அது 6, இது 6ஆதப்பா. தீயினார் சுட்ட. அதே மாதிரி நெருப்பு, காற்று. காற்று பற்றி எவ்வளவு சொல்கிறார். வெளி முதலாகிய 3 எல்லாதே. அப்ப இந்த ஐம்பூதங்களை சொல்லிக்கிட்டு வர்றார். பறவைகளை என்ன, சாதாரண காக்கையை சொன்னோம். கொக்க கூம்பும் பருவத்து, மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து. அந்த கொக்கு சீர்த்த இடத்து எப்ப தூங்கி செய்யணும், எதை உடனே செய்யணும். அதெல்லாம் ஒவ்வொன்றையும் அவர் சொன்ன அளவு காலம் அறிதல், வலி எறிதல், அதெல்லாம் காலமும் இடத்தாட்சியின் கருவியாட்சியின் எல்லாம். இங்கே காலமறிதலுக்கு சொல்றாரு, அந்த உடனே செயலாற்றுவதற்கு சொல்றாரு. இதெல்லாம் கொக்கு நம்ம எல்லாரும் அடைத்தலையில் வாடி இருக்குமாம். கொக்கு ஓடு உரிமையின் வருமழமும் வாடி இருக்குமாம் கொக்குன்னு பாடியிருக்காங்க. பின்ன இவரு அத குத்தொக்கங்கிறது எவ்வளவு வேகத்தை சொல்லுது பாருங்களேன். அந்த காக்கையை பற்றி சொன்னோம். பகல் வெல்லும் கூகையை இதுல அப்படியே சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டார். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும். கூகைய காக்கை வெல்லும் எப்ப? பகல்ல. இதுவரை இத காக்கைய அந்த கூகை ஆந்தை வெல்லும். அது காலமறிதலுக்கு சொல்ல வர்ற. பகல் வெல்லும் கூகை காக்கை இகல் வெல்லும். பகல் வெல்லும் காக்கை காக்கை இகழ்வே. இது இகழ்வேந்தர் வேண்டும் பொழுது. வேந்தர்களுக்கு பொழுதறிந்து செயல்படணும். இன்னைக்கு வேந்தர் இல்ல,
எல்லாருக்கும் அது தேவைதான். இன்றைக்கு நிர்வாகி எங்கேயும் இருக்க செயலாற்று ஒவ்வொருத்தருக்குமே உள்ளதான் சொல்லிட்டு வருது. அன்னைக்கு சும்மா சாதாரண மயிலிறகு சொல்றாரு, பீலிவை சாகாடும் அச்சிறுமப்பண்டம் சால மிகுத்து பெய்கின்ற மயில் இறகு எவ்வளவு சின்ன, அதையே அப்படி கொண்டுகிட்டே போன. இதுக்கு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன சொல்லல, அந்த ஓமைய மாத்திரம் சொல்லியிருக்காரு. ஓமேயத்தை நம்ம பார்த்துக்கணும். பீலிவை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் நுனிக்கும் பரேறினா அகுதிறந்து ஊக்கின் உயிர்க்கிருதியாகி விடும்னாரு. அந்த எல்லாத்தையும் சில விஷயங்களை சொல்லாமலும் சொல்லியும் அதை நம்மளை புரிந்து கொள்ள வைக்கிறதுல அவருக்கு இணையே இல்லை. யானைய நரியிலிருந்து யானை வரைக்கும், முயல்ல இருந்து யானை வரைக்கும், காண முயலீத அம்பினில் யானை பிழைத்த வேலையந்தல் இனிதுனார். முயல யானைய எது பெருசு? முயல் அடிச்ச அம்பு பெருசா, யானையை எரிஞ்ச வேல் பெருசா? யானை தப்பிச்சு போயிருச்சு, ஆனா முயலை அடிச்சிருச்சு. இருந்தாலும் நமக்கு என்ன அனுபவம் கிடைச்சிச்சு? இவ்வளவு பெரிய யானைக்கு இந்த காதுக்கு பின்னாடி ஒரு ஒரு டெண்டரான இடம் இருக்கான். அதனாலதான் இந்த மனுஷ பைய அங்குசத்தை வச்சுக்கிட்டு அந்த இடத்த குத்துறானா. அப்ப இது என்ன கற்பிக்குது நமக்கு? ஒண்ணு, நம்ம பொசிஷன் பண்ணிக்கிற இடம் சரியில்லை. எது? யானைய அடிக்கிறதுக்கு பொசிஷன் பண்ணின இடம் தப்புல, நம்ம எங்க சரியா உட்கார்ந்து இருக்கல, அல்லது அடிச்ச இடம் தப்பு, எங்க அடிக்கணும்னு தெரியல. இது ஒரு அனுபவத்தை தெரிஞ்சுச்சு. அந்த யானையை அடிச்சிருந்தா அது எத்தனை மடங்கு வேல்யூ உள்ளது இந்த முயலை விட. இப்ப யானை அடிக்கல, இப்ப என்னத்தை கத்துக்கிட்டேன்? எந்த இடத்துல அடிக்கணும்னு கத்துக்கிட்டேன், எந்த இடத்துல நான் அமர்ந்து இருக்கணும்னு கத்துக்கிட்டேன். அந்த உதாரணங்கள்லாம் ஒரு எளிமையா தெரிஞ்சாலும் அது மிகச்சிற ஒரு அருமையான உதாரணங்கள். இது முயலையும் பார்க்கிறோம், யானையும் பார்க்கிறோம், ஒவ்வொரு இதுகளில் வேட்டையையும் பார்க்கிறோம். களிரை இன்னொரு இடத்துல சொல்றாரு, நரியையும் யானையையும் காமிக்கிறார். கால் ஆள் களரில், களர்ல காலை போய் விட்டுருச்சு ஒரு யானை. அத ஒரு சாதாரண நரி கூட்டம் இருக்குல்ல, அது அடும். காலாள் களரில் நரி அடும் கண்ணஞ்சா வேளால் முகத்த களிறு. அது எப்படி களிரா? அது பயப்படாத களிறு. எதுக்கு பயப்படாத களிறு? வேலுக்கு பயப்படாத களிறு. அது காலு மாட்டிக்கிடுச்சு. அந்த சொல்லு அமையுது மேல, காலாள் கீழே வேளாள், வேளாள் முகத்த களிறு. இது மாதிரி ஒவ்வொன்னையும் அந்த தொட்ட இடங்களெல்லாம் ஒரு சாதாரண பறவைய இத நிலைத்தரைந்தான் சொன்னேன், ஊருணை நீரச் சொன்னேன், காற்றைச் சொன்னேன், மரத்தை சொன்னேன், மருந்தாகி தப்பா மறுத்து சொல்றாரு. மரம் எத்தனை மரம் சொல்றாரு? பயன் மரம் சொல்றாரு. மருந்தாகி தப்பா மரத்தற்றார். எல்லாம் அது முதல்ல பழம் கொடுக்குது, பழத்தையும் மருந்து, இலை மருந்து, பட்ட மருந்து, கடைசியில வேற கூட தோண்டி மருந்தாக்கி விடலாம். அப்போ அந்த மருந்தாகி தப்பு எல்லாம் தப்பா மரம். அது பெருந்தகையான் கண்படின் செல்வம். அதே மாதிரி பயன் மரம் உள்ளூர் பழுத்து, உள்ளூர் பழுத்துச்சுன்னா காட்டுல பழுத்திருந்தா அது என்ன பறவைகளுக்கு இருக்கலாம், உள்ளூர் பழுத்திருந்தா. இதே மாதிரி எவ்வளவு அணிச்ச பூவை சொல்றாரு, குன்றிமணிய சொல்றாரு. புறம்குன்றி கண்டனையரேனும் அகம்குன்றி மூக்கின் கரியார் உடித்து. சாதாரண குன்றுமணிய கூட ஒரு ஓமையாக நமக்கு காமிக்கிறார். அதே மாதிரி மரம், பனைமரத்தை, நெருஞ்சி பழத்தை எல்லாம் இந்த இதுல வெள்ளத்தனை இது மலர் நீட்டம், அதெல்லாம் நமக்கு உள்ளத்தனை இது உயர்வு. இது மாதிரி ஒரு ஓமையை யாராலே நமக்கு பாக்குற, எத்தனை தவணை எத்தனை தாமரை குளத்தை பாக்குற, அதை கொண்டு போய் உள்ளத்தனையது உயர்வுங்கிறதுல கொண்டு போய் அதை பொருத்துற போது அதை வியக்கிறது மட்டும் இல்ல, நம்ம உள்ளம் உயர வேண்டும் என்கிற ஒரு உறுதிப்பாட
இந்த ஊமைகள் எல்லாம் நமக்கு தருது. எளிமையா புரிஞ்சுக்க முடியுது, அந்த அழகுப்பட புரிஞ்சுக்க முடியுது. சில சில செயல்களை சொல்லி சில ஊமைகள் சொல்றாரு. வேலோடு நின்றான், இதெல்லாம் செயல்கள். வேலோடு நின்றான், பொருட்களை சொன்னாரு, கண்டு சொன்னாரு, கேட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் நிலத்தை சொன்னாரு, மரத்தை சொன்னாரு, காக்கையை சொன்னாரு, கூகையை சொன்னாரு, கொக்க சொன்னாரு. இங்கே சில செயல்கள். வேலோடு நின்றான் இடு என்றது போலும், கோலோடு நின்றான் இரவு. கோலோடு நின்றான் எவன்? செங்கோல் கையில வச்சிருக்கான். அந்த செங்கோல்ங்கிறது செங்கோலா இருக்கணும். அதிகாரம் தான் இங்க. கோலோடு நின்றான்ங்கிறது அதிகாரம். அதிகாரத்தோட இருந்து வரி கண்ணுக்கு அவரு எதுக்கெடுத்தாலும் வரி. இதெல்லாம் சொல்ல வரல எனக்கு. ஜிஎஸ்டி அது எத்தனையோ வரி, என்ன செயல் செஞ்சாலும் சேவை வரி, எத்தனைக்கும் வரி இருக்கு. அப்ப கோலோடு நின்றான் இரவு. எப்படியா? வேலோடு நின்றான் இடு என்றது போலும். ஒருத்தன் கையில ஒரு கத்திய வச்சுக்கிட்டு மிரட்டி பணத்தை கொடுத்துட்டு போடா அப்படின்னு ஒருத்தன் சொல்றதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு சார் ரெண்டையும் காமிக்கிறேன். கோலோடு நின்றான் இடு என்றது போலும். குடு கையில அவன். இப்ப நம்மகிட்ட ஒண்ணு வேற, நமக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, கொடுத்தே அவனை உயிரை காப்பாற்றிக்கணும்னா அதையும் இதையும் ஒப்பிடுறார். ஏதே அந்த ஒரு செங்கோன்மையா இருக்கணும், அந்த ஒரு எது அறிந்து எவ்வளவு போடலாம் அப்படின்னு. அதுக்கு வரி விதிப்புக்கு என்ன சொல்றாங்க? பூல வண்டு தேன் சேகரிக்கிறது போல அந்த அந்த வரியை சேகரிக்கணுங்கிறாங்க. அதுக்கு பூவுக்கு வலிக்காது, பூவுக்கு நன்மை கூட விளையுது அந்த வரியில அந்த கேட்கிறதுங்கிறதுல. ஏன்னா மகரந்த சேர்க்கை கூட இருக்கு. அது மாதிரி இங்கே அந்த வேலோடு நின்றான். இன்னொன்னு ரொம்ப அருமையான குறை. நம்ம தொடர்ந்து வாரந்தோறும் வள்ளுவம் பண்றோம். அதுல ஒவ்வொரு அதிகாரமாக ரொம்ப நம்ம அது தளத்துல நமக்கு பெருமைக்குரியதுன்னு நான் அதை நினைக்கிறேன். இப்ப பாதிக்கு மேல வந்துட்டோம். 70வது அதிகாரம் வந்துட்டோம், 700 குறளுக்கு வந்துட்டோம். அதுல இந்த வினையால் வினையாக்கி கொடல் நனை கவிழ் யானையால் யானையாத்தற்று அப்படிங்கிறது. இது செயல். வினையால் வினையாக்கி கொடல், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. யானையால் யானையாத்து கொடல்னு சொல்றாரு. இப்ப இந்த இதுக்கு நிறைய பொருள்லாம் இது. இந்த இதுக்கு யானையால் யானையாத்து கொடலுக்கு பலது சொல்றாங்க. இதற்கு வடநூலார்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காசை கொடுத்து காசை இது பண்றது. அதாவது ஒரு எதையோ ஒரு இதை கொடுத்து அதுக்கு ஈக்குவலான ஒன்ன கொடுத்து அதை சாதிச்சுக்கிறோம். வினையால் வினையாக்கி கொடல என்ன சொல்றாரு? யானையால் யானையாத்தற்கு ஒரு யானைக்கு பதிலாக இன்னொரு யானையை கொடுத்து அதை சாதிச்சுக்கிறது அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு? நனைகவிழ். நாங்க இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோங்கிறது, அதாவது நாங்கள் கலந்தோங்கிறதுக்காக உங்களுக்கு இதை சொல்ல வரேன். நான் வாரந்தோறும் எழுபத்தை இங்க குறிப்பிடுறேன். நாங்கள் அத கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரத்துல படிச்சு ஒவ்வொரு குறளுக்கு இன்றைய வாழ்வுக்கு எப்படி பொருந்துதெல்லாம் நம்ம அத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதற்கு நமது நண்பர் ஸ்டீஃபன் ராஜ் சார், திருமிகு மாலத்தி தொடர்ந்து கலந்துகிற திருமிகு வேலம்மாள், திருமிகு அமுதாமிடம் தொடர்ந்து கலந்துகிறவங்க எல்லாம் நிறைய பங்களிப்பு ரொம்ப அழகா செய்யறாங்க. திரு வடிவேல், நம்ம ரத்தின வடிவேல் ஐயா, சில பேரை சொன்னா அது சரியா வராது, எல்லாரையும் விட்டு போயிடும் மனசுல இருக்கும். அதனால ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகான அந்த பங்களிப்பு இருக்கு. இதுல நனைகவிழ் யானையினர். நனைகவிழ்னா என்ன? மதம் பிடிச்ச யானை, அதால யானையை பிடிக்கிறது. அதற்கு பரிமேலை எழுதுதாரு, ஒரு வலிமையான செயலால் இன்னொன்னு நம்ம சேர்த்துக்கிறது. வினையால் வினையாக்கி கொடல். ஒரு செயல் செய்கிற போதே, இப்ப பை ப்ராடக்ட்னு சொல்றோம்ல, அது மாதிரி இதுல அந்த ஒண்ணு. இதற்கு சரியான உதாரணம் நான் ஒரு இடத்துல படிச்சேன். இப்ப
அதாவது ஒண்ணு மதம் பிடித்த யானையை வச்சு இன்னொரு யானையை கட்டுப்படுத்தணும், அதுவும் வலிமையான யானை. இப்ப காவிரி வெள்ளம் ஓடிய அத 1924 குறிச்சேன். ஒரு மேட்டூர்ல அணை கட்டுறாங்க. கர்னல் எல்லிஸ் 1925 அதை பண்றாங்க, மேட்டூர் அணைய. அப்படி கிடைக்குதுங்கிற போது 30 லட்சம் ஏக்கர் விவசாயத்துக்கு அது பயன்படும். அது மட்டும் இல்ல, அதுல பை ப்ராடக்ட் மாதிரி மின்சாரமும் எடுக்க முடியுது. இப்ப பக்ரானங்கள் திட்டம் சொல்றாங்க. நான் அமெரிக்காவில கூவர் டேம்னு பார்த்தேன். 2 மலைகளை இணைத்து அந்த டேம கொலராடோ ரிவரே மிகப்பெரிய அழிவு செஞ்சுட்டு இருக்கு. அத அங்க தடுத்து இது பண்ணி அந்த ஃபீனிக்ஸ்ன்னு ஒரு மாநிலம் நினைக்கிறேன், அந்த மாநிலங்கள் எல்லாம் அரிசோனா அதையெல்லாம் வலிமைப்படுத்துகிறார். இங்கேயும் அது மாதிரி வலிமைப்படுத்துது. இது எப்படி? நனைகவிழ் யானையால் யானையாத்தற்று. நனைகவிழ் யானை அப்படின்னா ஒரு வலிய செயலால் இன்னொரு வலிய செயலையும் ஆக்கி கொள்ளுதல் அப்படின்னு அதுக்கு பொருள் சொல்றாங்க. இந்த 2 உதாரணங்களை எது வேலோடு நின்றான் இடு என்றதையும் இந்த வினையால் வினையாக்கி கொடலையும் செயலோடு பொருத்தி அந்த உவமைகளாக பார்க்க. நான் சொன்னது போல 3வது பகுதியாகிய இன்பத்துப்பாலோட இத நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். அங்கே அவர் சொல்லுகிற உவமைகள் நம்ம வள்ளுவத்துக்கும் மற்ற இன்பத்துப்பாலுக்கும் உள்ள வித்தியாசங்களை பார்க்கும். காமத்துப்பாலுக்கு வடநூலார் போல இருக்கிறதெல்லாம் அவங்க உறுப்பு நலன்களை பாராட்டியும் அந்த மாதிரிதான் இருக்கு அங்க இருக்குது. இங்கே இவர் உள்ளத்து உணர்வுகளைத்தான் பாடு, உறுப்பு நலன் பேசல. அப்ப எல்லாமே இங்கு அழகியல் தான் பேசப்படுகிறது. இங்க பேசப்படுகிறது நம்ம வள்ளுவத்தினுடைய இன்பத்துப்பால அழகியல் தான், சமுதாய கருத்தை தான் சொல்ற. எதுக்கு? இந்த கூடுகளுக்கு புணர்ச்சிக்கு ஒரு சமமான ஒன்றை கேட்கிறார். இது 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 ரொம்ப மிகச்சிறப்பான ஓமை. அத இந்த ஊமை சமுதாய கருத்துன்னு சொல்லவர். அதாவது மணாளனோடு மங்கை ஆடியதை சொல்ல முடியுமான்னு சமய இலக்கியம் கேட்குது, அப்பரடிகள் கேட்கிற. அதை சொல்ல முடியாது, உணர்ந்துதான் பார்க்கணும். ஆனால் பேரறிவாளனாகிய நம்ம வள்ளுவன் அதற்கு ஊமை காட்டான். என்ன ஊமை? தம்மில் இருந்து தமது பார்த்துண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு, மா அறிவை முயக்கு. மா நிறம், நமது தமிழனுடைய நிறம் மாநிறம். மாநிறம் மாமையுடைய இந்த பெண் என்னுடைய காதலி மனைவியை நான் தழுவுகிறது. அது என்ன எப்படி இருக்கு? அதுக்கு ஈக்குவல் என்ன? தம்மில் இருந்து தமது பார்த்துட்டால் நம்ம வீட்டில் தம்முடைய வீட்டிலிருந்து தாம் சம்பாதித்த பணத்தை கொண்டு வாங்கி அந்த பொருளை வச்சு யாருக்கு என்ன பண்ணோன்னு பாத்தூன் உடைத்தாயின் இல்வாய்க்கு முன்னாடி சொல்லுவாரு. இந்த பாத்தூன் உடைத்தல், பகிர்ந்து உண்ணுதல், பகிர்தல், அதுக்கு ஈக்குவலுங்கிறார். தம்முடைய வீட்டிலிருந்து தம்முடைய பொருளை கொண்டு தாமும் சுற்றமும் அந்த இது அனுபவிக்கிறதுக்கு ஒரு இன்பம் அப்ப கிடைக்குதுல்ல, அந்த இன்பம் தான் என்னமா இந்த குடும்பத்து இன்பம், தாம்பத்திய இன்பம், கட்டுகைட்டுண்டு அந்த உச்ச இன்பம்னு சொல்லுகிற அந்த ஒரு அருமையான அந்த ஊமை. இது சமுதாய ஊமை, பகிர்தல் ஊமை. அதை எங்க வைக்கிறாரு? காமத்து பால்ல வச்சிருக்காரு. நிறைய அரிதொரும் அறியாமை தோன்றும்லாம் அங்கதான் இருக்கு. பெரிய நஞ்சும் பெறாமை அஞ்சும் பெரியின் பிரிவு அஞ்சும்னாரு. இதெல்லாம் இப்ப நாங்க மாஸ்லால தியரியில சொல்றோம். நீடு தியரின்னு ஒண்ணு பேசுறோம். முதல் தியரி என்ன? நமக்கு உறைவிடம் உண்டு, உணவு, உடைவிடம், எல்லாம் சொல்றோம். உடை, உணவு, உடை, அதெல்லாம் பிசியாலஜிக்கல் நீட்ஸ் வரும். அடுத்த நீடு செக்யூரிட்டி நீடுங்கிறான். எல்லாரும் ரொம்ப ஏங்கிறது இந்த ஒரு பாதுகாப்பா உட்கார்ந்துக்கணும். இவ்வளவு பெரிய வீடுகளை எல்லாம் கட்டி ஏன் உட்கார்ந்து இருக்காங்க? அடிய நிலம் திருத்தி வீடு கட்டி கொண்டிருந்தார்களே ஏன்?
அந்த பாதுகாப்பு உணர்வு. அதைத்தான் அந்த செக்யூரிட்டி நீடுங்கிறது ரொம்ப முக்கியமான நீடுங்கிறார். அந்த செக்யூரிட்டி நீடுக்கு அவர் என்ன சொல்றாரு, இந்த என்ன இருக்கும், தம்முடைய வீட்டுல இருந்து அந்த குரலாசிரியர் டக்குனு இருக்கிறது மாஸ்லாவை சொல்லிட்டு, அப்ப பெறாமை என்றும் பெரின் பிரிவு என்றும், இந்த அச்ச உணர்வு மனுஷனை விட்டு போகாமே இருக்கான். குழந்தை பிறக்கலேன்னு இருக்கு, பிறந்துட்டா இருமுதே கொரோனா திரும்பி வருதுங்கிறாங்களேன்னு இருக்கு. எப்பவோ ஒரு அச்ச உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, கணவன் வல்லையேன்னு இருக்கான், வந்துட்டா போயிருவானேன்னு இருக்கான் காதலன். இந்த அச்ச உணர்வு மனுஷனுக்கு இருந்துகிட்டே இருக்கு. பெரிநெஞ்சும் பெறாமை எஞ்சும் வல்லையேன்னு இருக்கு, வந்துட்டா பெரின் பிரிவு எஞ்சும் அறாது. இது அறாம இருக்காங்க. அப்ப அந்த மிகச்சிறந்த ஊமை, இந்த மாதிரி ஊமைகள் எல்லாம் இதுலதான் சொல்லிக்கிட்டு வர்றாரு. ஒரே பாட்டுல மொத்தம் திருக்குறள் 7 சீர் 2 அடி. நிறைய பேர் பெரிய ஒரு அறிஞர்களோட ஒன்னே முக்காடின்னு அன்னைக்கு ஒருத்தர் பேசுறாரு. அது 2 அடி குறள் வெண்பாங்கிறது 2 அடி 7 சீர் 2 அடிகளில் சொல்கிறார்லாம் சொல்லணும். 1.25 அடின்னு நான் ஒரு உரை கேட்டேன். அப்ப 7 சீர்ல எவ்வளவு சீர்ல ஒரு இதை சொல்லிட முடியும்? ஓமைய ஒரு 4 சீர்ல சொல்லலாம், 5 சீர்ல சொல்லலாம் சொல்றேன். ஒரே திருக்குறள்ல 5 ஓமை சொல்றாரு. என்னவா? முறி மேனி, மேனி முறி மேனி, வாசம் வீட்ட இது அழகிய தோற்றப்புலிவான மேனி, முறி மேனி, முத்தம் முறுவல், முறுவல் முத்தை தெரு பத்தி திருநகைன்னு சொல்லுவாங்க. முத்தை தெரு பத்தி அப்படின்னா முத்து, முத்து பற்கள், முத்தை தரு பத்தி அத்திக்கரைன்னு வரும். முறிமேனி, முத்தம் முறுவல், வெறி நாற்றம். நீங்க நாற்றம்ங்கிற சொல்லி ஒரு வழக்கு வேற மாதிரி இருக்கு, நல்ல வாசனை. வெறி நாற்றம், செயலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் எழுதுறாங்க பின்னாடி. அந்த வாசம் முறி மேனி, முத்தம் முறுவல், வெறி நாற்றம், வேல் உன் கண்ணு வேல் மாதிரி, வேய் தோள் தோள்கள் வேயுறு தோழி வங்கன், வேய் தோள் மூங்கில் போன்ற தோழ்ங்கிறாங்க. அவட்கு, இந்த அவட்குன்னு ஒரு சொல்லுதான் வேற சொல்லு. அந்த மிச்சம் வந்த 5 சொல்லும், மத்த வந்த சீர்கள் எல்லாம் 6 சீரும் என்ன, அங்கே பூராமே ஓமை இருக்கு. 5 ஓமைகள் இருக்கு. மேனிக்கு இருக்கு, பல்லுக்கு இருக்கு, ஒரு மனம் இயற்கை மனமெல்லாம் ஆராய்ச்சி பண்ணா நாடு இது, கண்ணு வேல் மாதிரி இருக்கு, தோல் மூங்கில் மாதிரி இருக்கு. இந்த சில இதுகள்லாம் ரொம்ப உலகியல் பாருங்க. இந்த இது நான் வியந்து பார்த்த ஒரு உண்மை. விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல், விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல், விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அற்றம்னா நின்று போகுது. எப்ப நிக்க? அதுல எண்ணெய் தீர்ந்து போனா நிக்க, திரி போச்சுன்னா நிக்க. அந்த விளக்குல எப்ப அணையும்னு காத்துக்கிட்டு இருந்துச்சான். எது? இருள். இருள் வந்து அப்படியே கவ்விருச்சு. உடனே 2 செயலும் எவ்வளவு வேகமா நடக்குது. இதுக்கு கொண்டு போய் எங்க சொல்றாரு? கொண்கண் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு, முயக்கு அற்றம் பார்க்கும் பசப்பு. இந்த பிரிஞ்சு போகுதுல, அவ பிரிஞ்ச கணவன் பிரிந்த அடுத்த அற்றைக்குள் அப்பவே பசப்பு வந்துச்சுன்னா அடுத்த பாட்டு சொல்றாரு, விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல். அது மாதிரி நிறைய செயல்கள் இருக்கு. அது உடனே கவியிருது, காத்துக்கிட்டு இருந்து கவிறது மாதிரி. அந்த எப்ப இருள் அந்த விளக்கு அணையும்னு காத்துக்கிட்டு இருந்து அப்பவே அடைக்கிற அந்த இருள் வந்து கவு. அது போல இவன் முயக்கு போற போதே அதுக்கு போகுதுங்கிற அந்த பாடம். இதே மாதிரி அதற்கு நிறைய பாட்டு இந்த பசப்புக்கு சொல்றாங்க.
எப்பொழுது பிரிவான் என்று காத்திருந்ததாம் பசப்பு. பசலை நோய் உடனே வந்து பிடிச்சு கிழிச்சான். பசலை காதலர் தொடுவழி தொடுவழி நீங்கி விடுவழி விடுவழி பரத்தலானே. இது குறுந்தொகை பாடல். முயக்கு அற்றம் பார்க்கும் இது கலித்தொகை. பசலை பசலை பல இதுல இருந்து எனக்கு இதுல வியந்தது ஒண்ணு மாத்திரம் சொல்லிட்டு அடுத்துக்கு போறேன். இதுக்கு அடுத்த சொல்லியாரு, புள்ளி கிடந்தேன் புடைபெயர்ந்தேன். தோழிட்ட சொல்றா, புள்ளி கிடந்தேன் புடைபெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றே பசப்பு. அப்பவே பசப்பு வந்துருச்சு, அற்றம். இதுல இதையும் விரிச்சு பார்க்கலாம். சில பேரு எப்பவும் வெற்றி வேணுங்கிறான், வெற்றியோடு புள்ளி கிடக்கிறான். ஒரு சிறு தோல்வி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனால் அதை தாங்கவே முடியாது. இந்த பசப்பு எப்படி உடனே வந்து தாக்குதோ அது மாதிரி பெரும் பணக்காரங்க, அதாவது ஒரு பெரிய எப்ப பார்த்தாலும் அவன் ஜெயிக்கணும் தான் நினைக்கிறான். அது மாதிரி பலரும் இருக்காங்க. அப்பவே அவனுக்கு அந்த வருத்தம் வருது நிறைய. இதே மாதிரி பல கூட்டங்களில பேசி சிறப்பாக பேசுறவர்கிட்ட யாராவது ஒருத்தர் விமர்சனம் சொல்லிருங்களே, அவருக்கு எவ்வளவு கோபம் வருதுன்னு பாருங்க. அன்றைக்கு அவரு நல்லா பேசினாரு, ஆனா உச்சரிப்பு கொஞ்சம் இதுவா இருந்தது. ரொம்ப கல்லூரிங்கிறாரு. கல்லூரி கல் ஊறி வருதா, எனக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. அப்புறம் நிறைய ஒரு சொல்லு இருந்தா பரவாயில்ல. அப்புறம் நான் போய் கொஞ்சம் நல்லா இருந்தது, அந்த தமிழுக்கு ரொம்ப முக்கியம் உச்சரிப்பு தான் அப்படின்னு. ஆமா ஆமா நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னாரு. அப்ப அந்த எப்ப பார்த்தாலும் வெற்றி வெற்றி தான் இருக்கு. எவனோ ஒருத்தன் வந்து இடத்தையோ ஒண்ணு சொல்றானே, அதுல உண்மை இருக்குங்கிறது அவருக்கு புரியுது. அப்ப அது எவ்வளவு கடுப்பாகிறாரு. அப்ப இந்த வெற்றி வெற்றி தான் வந்திருந்தா அது கொஞ்சம் வந்து இது போச்சுன்னா அப்ப வந்து உடனே கவியுது, இருள் மாதிரி கவுதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பார்த்தது. என்ன ஒரு என்னுடைய கரெக்டா நேரம் வந்துட்டு இருக்கு. இந்த 2-3 சொல்லி முடிக்கிறேன். காழில் கனி ஒண்ணு சொல்றாரு. அது என்ன? விதையற்ற கனி, தடையற்ற நிகழ்ச்சியை சொல்றார். தாம் வீழ்வார் தம் வீழப் பெற்றவர் பெற்றாரே காமத்து காள் இல் கனி. தம்மை விரும்பியவரை தாம் விரும்பியவர் தம்மை விரும்புவர் தம்மை விரும்பும் பேரு. விரும்புவர் தம்மை விரும்பும் பேரு என்னவா? தடையற்ற நுகர்ச்சியா. அங்கே ஒரு விதை இருந்துச்சுன்னு வச்சுக்க பழத்துல, அது போய் கடிச்சிருச்சு, விதையை நம்ம எடுக்கல, ஆரஞ்சு சுளையை சாப்பிடுறோம், அதுல ஒரு விதை தட்டுப்படுச்சுன்னா அதையும் கடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன? அது மாதிரி விதை கனி சொன்னாரு. இன்னொரு ஓமை நினைச்சு பார்த்த ஓமை, ஒரு தலையான் இன்னாது காமம், ஒரு தலையான் இன்னாது காமமா. 2 பேர் இருக்காங்க, கணவன் மனைவி, ஆண் பெண் இருக்காங்க. ஒருத்த மத்தர அதுல விரும்புனது, இன்னொருத்தர் விரும்பல. அப்ப அது இன்னாதான் அது. ஆனால் இருதலையான் இனிது. எது மாதிரி? காப்போலன்னு காவடி. இந்த காவடிய நீங்க எல்லாரும் பார்த்திருப்ப, இப்ப நிறைய பேர் பார்க்கல. எங்க ஊர்ல அந்த காலத்துல வருவாங்க, 2 பக்கமும் கட்டி இருப்பாங்க, நடுவுல ஒரு கொம்பு இருக்கும். இந்த காவடி இல்ல, இப்ப எடுக்கிற முருகனுக்கு எடுத்துட்டு போற காவடி மாதிரி இல்ல. அது உணவு பெற்று அந்த உணவை எல்லாரும் பகுத்துண்டுவாங்க. இங்க சொல்றது மாதிரி அவர் பண்டாரம்னு இருப்பாரு எங்க ஊர்ல அந்த காலத்துல, இப்ப இல்ல. அது காப்போல 2 பக்கமும் தூக்கி, இப்ப தண்ணீர் சமயத்துல தூக்கிட்டு போறாங்க. அப்ப ஒரு பக்கம் தண்ணீர் இருக்கு, ஒரு பக்கம் இல்லாட்டி என்ன ஆகும்? 2 பக்கமும் அது கெட்டு போகும். அந்த எவ்வளவு நுணுக்கமான அந்த ஓமை சொல்றாரு சொல்ல வர. அப்ப காப்போல இருதலையான் இனிது, ஒரு தலையான் இருந்தால் அது இன்னாது. முகைமுக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகைமுக்குள் உள்ளது ஒன்று உண்டு. முகைமுக்குள் மொட்டு, மொட்டு என்ன வாசம் அடிக்கல, ஆனா உள்ள என்ன இருக்கு? மனம் இருக்கு. இவள் ஒரு புன்னகை புரியுதா, சிரிக்கல, ஆனால் அதுக்குள்ள ஒண்ணு இருக்கு. அது என்ன? அங்கு இருக்கிற வாசம் எப்படி மனத்தை கவருமோ அது மாதிரி இவள் மனம். அங்கு மனம், இது மனம்.
முகைமுக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகைமுக்குள் உள்ளது ஒன்று உண்டு. முக்கியமான ரெண்டு பாடலை சொல்லி முடிக்கிறேன். உப்பமைந்தற்றால் புலவி அது சிறிது மிக்கற்றால் நீளவிடல். இப்ப நீளிடப்படாது, எனக்கு கொடுத்த அந்த 50 நிமிஷத்துக்கு நீளப்படாது, அதனால முடிக்கிறேன். 1 மணி நேரம் 8:15 ஆரம்பிச்சோம். அதாவது உப்பமைந்தற்றால் புலவியினர், புலவி அது எல்லா ஊடல் சிறுபிணக்கு, அதுதான் கோவலனை பிரியாமல் வைத்ததாக. அவள் ஏன் கண்ணகி கூடல் மட்டும் தந்தாளோ என்னமோ, இவள் கொடுத்தது கூடலும் ஊடலும் கோவலர்க்கு நல்கின்னு இளங்கோவடிகள் சொல்றார். அதனாலதான் அவன் விடுதல் அறியா விருப்பினா இருந்தானா. அந்த ஊடலும் கூடலும் சொல்றாங்க. அது கூடிருச்சுன்னா என்ன அழகான ஓமை. உப்பில்லா பண்டா குப்பையில கூடிருச்சுன்னா அது அவ்வளவுதான், அப்பவும் குப்பைதான். அது தெரியக்கூடாதான் இந்த ஊடல் வெளியில. அதுக்குதான் நீங்க உப்பு ஒரு பண்டை இருக்கு, அதுல கூட இருக்கா குறைச்சிருக்கான்னு தெரியுமா நமக்கு? வெளியில இருக்கவனுக்கு, அவனுக்கு தான் தெரியும். சுவைக்கிறவனுக்கு தான் கூட இருக்கா குறைச்சிருக்கான்னு தெரியும். என்ன அழகான ஊமை. இன்னொருத்தர் சொன்னாரு, புளின்னு ஏன் சொல்லல? இப்ப புளி சொல்லியிருக்கலாம்ல, எத்தனையோ சொன்னாரு. உப்ப மாத்திரம் சொன்னாரு, ஏன் புளிய கூட்டப்படாது குறைக்கப்படாதுன்னு யாராவது சொல்லியிருக்கலாம். புளி என்ன ஆகுமா, அதை போட்டா அது கலர் வந்துருமா, அதுல நிறம் வந்துருமா. அப்ப 2 பேருக்கு ஒரு ஊடல் இருக்குங்கிறது வெளியில தெரியக்கூடாதான். அது அது உணரப்படுது, அவங்களுக்குள்ளதான் உணரப்படணுங்கிறதுக்காக சொல்றாங்க. உப்பை சொன்னது உப்பமைந்தால். இதுல நான் ஒரு நிறைவாக ஒரு குறளை சொல்லி, அது மிக என ரொம்ப ஓமை, அதற்கு இணையான ஊமை கிடையாது. உடம்பொடு உயிரிடை என்ன கணவருக்கும் மனைவிக்கும் காதலனுக்கும் காதலிக்கும் உள்ள ஒரு தொடர்பை எப்படி சொல்றாரு? உடம்புக்கும் உயிருக்கு உள்ளதுன்னு சொன்னாரு. மிகச்சிறப்பான ஒண்ணு இல்லாட்டி இன்னொன்னு இல்ல. உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. மடந்தையோடு எம்மிடை நட்பு எப்படி? உடம்போடு உயிரிடை என்ன, உடம்புக்கும் உயிருக்கும் உள்ளது. இதுல எத்தனை பேர் சொல்றாங்க, அவர் பெண்ணை சொல்லலாம் ஆணை சொல்லலாம் எல்லாம். இங்கே நட்புங்கிற சொல்ல போட்டிருக்காரு. நான் நண்பர்களை கேட்டுக்கிறது, நட்புங்கிறதுக்கு 51 குறட்பாக்கள் எங்க இருக்கு? நமக்கு திருக்குறள்ல இருக்கு. நட்பு உடம்போடு உயிரிடை என்ன, என்னென்னலாம் நட்புக்கு சொல்றாரு? உடுக்கு இழந்தவன் கை போல ஆங்கன் இடுக்கன் கிடைவதாம் நட்பு. கணவன் மனைவி உறவுல அந்த உடுக்கை இழந்தவன் கை போல இங்க கொண்டாந்து அதை பார்க்கலாம். நட்புல இருக்குது. நவில்தோறும் நூல்நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. இங்கு உள்ள இனிய நண்பர்களோடு அந்த தொடர்பு, அது பயில்தோறும் நவில்தோறும் நூல்நயம் போலும் போல பழக பழக்க இந்த பண்புடையார்களுடைய தொடர்பு நமக்கெல்லாம் பெரிதும் உவக்கிறது, பெரும் பயனளிக்கிறது. நமக்கு நம்மை கர்வம் கொள்ள வைக்கிறது, பெருமை கொள்ள வைக்கிற நண்பர்கள் இங்க கிடைக்கிறீங்க. அப்ப அந்த அந்த நட்பு, இந்த நட்புங்கிற வார்த்தைக்கு இங்க விட்டுட்டு போயிடக்கூடாது. திருக்குறள்ல இருக்க நட்புக்கு எங்க சொல்றாருலாம் பார்த்து அதை பொருத்தி பார்க்கலாம். உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு அவர் சொல்றாரு. இன்னொரு குறளை இதோட சேர்த்து பார்த்த இந்த சூது அதிகாரம் சொல்ல போறார். சூது அதிகாரம் இது ஒரு நண்பர் நேற்று பேசிட்டு போது சொன்னாங்க. ராஜேந்திரன்ங்கிற நண்பரு. அவரு இதுல அவருடைய உரையில நான் கேட்கிற போது இந்த குறளையும் சொன்னாரு. அந்த குறள் என்னன்னா, சூது அதிகாரம். சூதை பத்தி சொல்ல வர்றவரு இந்த உயிருக்கும் உடலுக்கு உள்ள ஒரு தொடர்பை இங்க கொண்டாடுற. உயிரினும் ஓமப்படும் முன்னாடி சொல்லிட்டேன். இங்கே உயிர் என்ன பண்றதான், உடம்பு மேல ஒரு காதல் வச்சிருக்கான். இந்த காதல் இழத்தொரும் காதலிக்கும் சூதையே போல், இழத்தொரும் காதலிக்கும் தூண்டிற்பொன்மின், தூண்டிற்பொண்ணுன்னு சொல்லுவாரு சூதியில. அதெல்லாம் மிகச்சிறந்த உதாரணம். அந்த தூண்டிற்பொன் விழுங்கிட்டு அவன் ஜெயிக்கிறது அப்படிங்கிற
வேண்டற்க வென்றிடனும் சூதினை அப்படிங்கிற அந்த இதோட அப்ப வென்றிடனும் ஜெயிக்கிறானே, அது ஜெயிக்கிறது என்னப்பா? தூண்டில்ல இருக்குல்ல, அதுல புழு இருக்குல்ல, அந்த புழுவை கடிச்சது மாதிரி நீ ஜெயிக்கிறது, நீ ஜாகிரதை உறுதியினர். அதத்தான் அதை போயிட்டு போகுது. இங்க நான் இந்த உடம்போடு உயிரிட என்னவோ இதையும் இணைத்து பார்க்கலாங்கிறதுக்காக இருந்துச்சாரு. இந்த குறள் என்ன சொல்லுது? அதாவது இளத்தொரும் காதலிக்கும் சூது போல் துன்பம் உளத்தொரும் காதற்று உயிர். துன்பம் உளத்தொரும், இந்த உடலுக்கு துன்பம் வருகிறதுல, அப்பவெல்லாம் இந்த உயிர் காதலிக்குதான். எத? உடலை. இந்த உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை சூதுல கொண்டு ஏன் வைக்கிறாரு? அவரு சூதை பத்தி சொல்ல வர்றாரு. இருந்தாலும் அந்த நமக்கு நம்ம மேல இருக்கிற இந்த ஒரு ஆசைய இங்க அவருக்கு தோணுது. அந்த ஆசைய விட முடியல. அந்த உடல் மேல உயிர் வச்சிருக்க ஆசை, உடல் உயிரை மேல வச்சிருக்க ஆசைய விடவே முடியல. அதத்தான் அங்க அவருக்கு மனசுல தோணுது, இங்க சொல்லி பார்க்கிறார். என்ன? இடத்தொரும் காதலிக்கும் சூதையை போல் சொல்லுவேன். விட்ட இடத்துல ஆன பிடிக்கணும், வெற்ற இடத்துல ஆன பிடிக்கணும்னு கடைசியில விட்டத்துல தூங்கினவெல்லாம் ரொம்ப பேர் இருக்கேன். இளத்தொரும் காதலிக்கும் சூதையை போல் இது என்ன பண்ணுது? உயிர் துன்பம் உளத்தொரும் காதற்று உயிர். துன்பம் வர வர காதலிக்கிறான். பொருளை இழக்கும் தோறும் மேன்மேலும் உயிர் விருப்பம் தரும். சூதை போல உயிர் உடம்பால் துன்பங்களை அனுபவிக்கும் தோறும் உடம்பின் மீது ஆசை உடையதாகும். துன்பங்களை அனுபவிக்கும் போது அதான் யான் என்னது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் கடைசியில சொல்லி பிடிச்சாரு. நான் இந்த கணவன் மனைவி உறவை பல உறவு இழுத்துக்கிட்டு கிடக்குங்கிறத இந்த 2 குறளையும் வச்சு பார்த்து சொல்றேன். 2 பேருக்கு அந்த சிரமங்கள் வருகிற போதும் அது அந்த 2 குறளும் எனக்கு ரொம்ப ஓப்பாக இருந்தது. அதனால இந்த சபை மிக அறிவார்ந்த சபை. இனிய நண்பர்கள் பலரும் இணைஞ்சிருக்கீங்க. உங்க அனைவருடைய பேர்களை நான் சொல்றது ஒரு பெருமையா இருக்கிறது. இவ்வளவு நேரம் பேசியாச்சு. இந்த பேர் சொல்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகலாம், 1 நிமிஷம் ஆகலாம். அதனால எல்லாருடைய பேர்களையும் சொல்லி என்னுடைய நன்றியை சொல்லி முடிகிறேன். இந்த தளத்தை மிகச்சிறப்பாக கொண்டு செல்கிற நமது ஸ்டீஃபன் ராஜ் சார், எனது இனிய நண்பர்கள் எல்லாரும் நண்பர் திருமிகு ஞானசேகரன் அவர்கள், OnePlusல இணைந்திருக்கிறவரு, அலமேலு முருகேசன் அவர்கள், அமுதா அவர்கள், ரத்னவடிவேல் ஐயா அவர்கள், எதிராஜன் ரமேஷ் அவர்கள், ஹோம் டேப் பேர்களை சொல்லுங்க நீங்க ஃபீட்பேக் கொடுக்கிற போது, திருமிகு கோபிகா அவர்கள், திருமிகு கல்யாணி ஸ்ரீதர் அவர்கள், திருமிகு லக்ஷ்மணன் அவர்கள், திருமிகு நடராஜர் அவர்கள், ஐயா ஜெகநாதன் அவர்கள், திருமிகு ஆர் நாதேஸ்வரி அவர்கள், ரஃபாயி சார் அவர்கள், திருமிகு மாலதி அவர்கள், திருமிகு சிவகுமார் அவர்கள், திருமிகு சுந்தரம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், வாசுகி மேடம் அவர்கள், செஞ்சி தமிழினியன் அவர்கள், இணைந்தவர்கள் எல்லாம் அப்படியே இருந்து முழுவதும் கேட்டிருக்கீங்க. உங்க ஒவ்வொருவரையும் வணங்கி வாழ்த்தி உங்கள் மேலான மகிழ்ச்சி. நன்றி நன்றி. கைதட்டலாம், எல்லாரும் கைதட்டலாம் சார். என்னுடைய பேர பிள்ளைகளும் அப்பப்ப வந்து பார்த்து போனாங்க. சார் அவங்க சாரோட பேர பிள்ளைக்கு பேரு சொல்லிடுங்க சார். வெண்மதி, வசீகரன், வாகை. ஓகே, 3 பேரும் சொல்லிட்டு மகிழ்ச்சி. நன்றி. மகிழ்ச்சி. ஆக்சுவலா ஒரு நல்ல, அதாவது திருக்குறள் எடுத்துக்கிட்டோம்னா உதாரணங்கள் நம்ம படிக்கிறோம், அதெல்லாம் மொத்தமா சேர்த்து இத்தனை விஷயங்கள், இத்தனை செய்திகள் சொல்றது ஒரு சாதாரண காரியம் கிடையாது, இயல்பும் கிடையாது. எவ்வளவு செய்திகள் சொல்லிருக்கீங்க நீங்க. அதாவது ஒரு கண்ணோட்டத்தை மாத்திருக்கீங்க. அந்த கண்ணோட்டம்
ஓகே, எப்படி எல்லாம் பார்க்கலாம் திருக்குறளை நம்ம அப்படின்ற அந்த கண்ணோட்டம் வந்து மாறி இருக்கு நமக்கு. ஜஸ்ட் பார்த்தோமா படிச்சோமான்றது எப்போ தேவைப்படுதோ நம்ம அப்பதான் பயன்படுத்துறோம். பெரும்பாலும் ஒரு சில திருக்குறள் நமக்கு படிச்சேன். அதான் நினைச்சேன் நான், வெள்ளத்தனையை மலர்ந்திட்டம் அப்படின்னு நினைச்சேன். நீங்க அந்த நேரத்துல கரெக்டா அது சொல்றீங்க. அப்படிதான் எல்லாம் சொல்லினாரு. எனக்கு தோணுச்சு வெள்ளத்தனையை மலர்ந்திட்டம் வச்சே அது வருமே அப்படின்னு நினைச்சேன். அடுத்த செகண்ட் நீங்க அதை சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆக்சுவலி மகிழ்ச்சியா இருந்தது. நிறைய உதாரணங்கள், தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும், ஐம்புலங்களை பத்தி, கொக்கக்க, மரம் பத்தி எல்லாமே ஒரு சிறந்த உதாரணமா இருந்து, ஒரு அது குறள்ல இருந்து வள்ளுவர் இப்படி சொல்லியிருக்கார் என்ற செய்தி வந்து இந்த பெரிய செய்தி தான். பட் இது எல்லாத்தையும் எடுத்து அதுக்குரிய ஒரு அழகான உரையை கொடுக்கறதுக்கு எளிமையான காரியம் இல்லை. உங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சியாவும் இருக்குது. அவங்க கை தூக்கி இருக்காங்க. உங்க பேர் தெரியல, ஜிஜி போட்டிருக்கீங்க, பேசுங்க. வாங்க சார், பேர் சொல்லிட்டு பேசுங்க. மைக் ஆன் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க, மைக் அன்மியூட் பண்ணுங்க. சார் கேட்கல, உங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அத இதை தொடுங்க. மைக். ராஜாராமன் பேசுறேன். ஆமா, ரொம்ப சந்தோஷம். நீங்க லிங்க் அனுப்பிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். நீங்க விருந்தோம்பல் பத்தி சொல்ற போதுதான் வந்தேன் நான். விருந்தோம்பல், அதுக்கப்புறம் நிலம், பொறுமையை பத்தி சொல்ற போது, ஊருணி, ஐம்புலன்கள், ஒழுக்கமுடைமை, இதெல்லாம் சொல்ற போது வந்தேன். ரொம்ப உதாரணத்துக்கு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட நாடுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மேல என்னத்த சொல்றது? அது ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஒழுக்கமுடைய சொல்ற போது எனக்கு இந்த இது ஞாபகம் வந்தது. இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட். இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட். இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். ஒழுக்கத்தை பத்தி சொல்ற போது இந்த ஒரு இதுவும் ஞாபகம் வந்தது. அப்புறம் காலமறிதலை பத்தி ரொம்ப நல்லா சொன்னீங்க. காலமறிதல் தான் ரொம்ப இது எல்லாத்துக்கும் வெற்றி கொடுக்கும்ட்டு. அதை சொல்றப்ப எனக்கு ஜெர்மன் இன்வேஷன் ஆஃப் 1941 ஞாபகம் வந்தது. ஹிட்லர் வந்து தோத்ததுக்கு காரணமே அந்த குளிர்காலத்துல ரஷ்யா மேல படையெடுத்ததுன்னு சொல்றாங்க. அதனால காலம் இல்லாம போயிட்டான் அவன். அதே மாதிரி யானை முயல் இது அம்பினையில யானை வேல் பெற்றதுங்கிறது அதுக்கு சொன்னாங்க. அதாவது அவர் நம்ம ஃபார்மர் பிரசிடென்ட் அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, வெள்ளத்தனை மலர்நீட்ட மாந்தரம் உள்ளத்தனை உயர்வுன்னு சொல்றாங்க. எய்ம் ஹை அப்படின்னு தான் எப்போதுமே சொல்றாங்க. இன்னொரு அந்த பழமொழி கூட, tail of a lion than the head of a fox அப்படிங்கிறாங்க. வாளா இருந்தா கூட சிங்கத்துக்கு வாளா இருக்கணுமே தவிர நரிக்கு தலையா இருக்கேன்னு சொன்னா அது ஒண்ணும் பிரயோஜனம் இல்லைங்கிறாங்க. அந்த மாதிரி அது எனக்கு அது தோழித்து. அப்புறம் வேலோடு நின்றான், அது சொல்றது வழிப்பறி கொள்ள. அந்த மாதிரி இருந்தா அது வழிப்பறி கொள்ளன்னு தான் பேரு. அதே மாதிரி அப்புறம் இந்த யானையால் யானை ஆத்தல், முள்ளை முள்ளால் எடுப்புன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதே மாதிரி ரொம்ப அழகா அதையும் சொன்னீங்க. கெட்ட ஆபரேஷன் சொல்லுவாங்க, ஒரு யானையை பிடிக்கிறதுக்கு இன்னொரு யானை. அந்த மாதிரி ரொம்ப எல்லாருமே சொல்ற மாதிரி, அதாவது எல்லாருமே பாக்குறோம். ஆனா வள்ளுவர் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்களை பார்த்த பார்வையே தனி. அவரோட பார்வையே தனி. நம்ம எல்லாமும் எல்லாத்தையும் பாக்குறோம். அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் நம்மளுக்கும் கண்ணில் படும். ஆனா அவர் பார்த்த பார்வை, அதை 1:1 கோர்த்து சொன்னது, அதெல்லாம் ரொம்ப அற்புதம். அதை நீங்க தொகுத்து சொன்னது எப்போதும் போல as usual. Your speech was fantastic. All the best to you. Thank you very much. ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா திரு ராஜாராமன் அவர்கள் எல்ஐசியில SDM ஆக இருந்து ஓய்வு பெற்றவங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப அறிவார்ந்த என்னுடைய நட்பு. நன்றி சார், நன்றி சார், நன்றி நன்றி. நான் சார் வந்திருக்காங்க. வாங்க சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. திரு வினேந்திரன் அவர்கள் தமிழ் பேசுறதே கேட்கணும். அது எந்த சப்ஜெக்ட் பேசினாலும் கேட்கலான்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அதுல வந்து உள்ளார்ந்து பேசுவார். அது வந்து எல்லாருக்கும் ஏற்புடையதான் கொண்டு வந்து சேர்க்கிறது அவருடைய தனி செயற்போடு. இதுல திருக்குறள்ல இருக்கிற உவமைகளை கொண்டாந்து அழகா சேர்த்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நீங்க ஒரு ஆய்வு கட்டுரையா கூட நீங்க எழுதலாம். ஒவ்வொரு திருக்குறளையும் எடுத்து பார்க்கும்போது
ஆய்வு கட்டுரைய எந்தெந்த கருத்துக்கு எந்தெந்த உவமைகளை கொண்டு சேர்த்திருக்கிறார் திருவள்ளுவர்னு கூட நீங்க எழுதலாம். அதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அத்தனை குரலையும் நீங்க கையாண்டு இருக்கிறீங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த குரல் பார்ப்பாங்க, கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நேற்று கூட ஒரு மாணவர்கள்ட்ட பேசும்போது சொல்ல வரும்போது மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு வந்து என்ன இருக்கு திருக்குறள்ல, அப்போ அதுக்கு தனியாக ஒரு புத்தகமே போடலாம். ஏன்னா 1300 குரல்ல வந்து எத்தனை பேர் உள்ளார்ந்து உள்ள போய் தேடி பார்ப்பாங்கன்னு தெரியாது. அதனால அதுல பல விஷயங்கள் இருக்கு. மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு எப்படி இருக்கு, நட்புக்கு எப்படி இருக்கு, அப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் அங்கங்க திருக்குறளை எடுத்து கூட தனியாக ஆய்வு பண்ணி தனித்தனி புத்தகங்களோட வரலாம். இந்த ஓமைகளுக்கு நீங்க சொல்ற மாதிரி எவ்வளவு ஓமைகள் உணர்ந்து சேர்த்திருக்கீங்க. அது ஒரே குரல்ல வந்து 5 ஓமைகள் உணர்ந்து சேர்க்கிறாருன்னா அது 2 வரிகள்ல அது எவ்வளவு பெரிய, அதுக்கு எவ்வளவு வேணும் சிந்தனைகள் வேணும் அவருக்கு. அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் சிந்திக்கிற ஒரு பெரிய ஒருத்தர் நம்மகிட்ட இருந்திருக்காரு. பெரிய நமக்கெல்லாம் பெரிய பெருமை. இது வந்து நீங்க சொல்லணும்னா அது கூட நான் எப்ப படிச்சிருப்போம்னு தெரியாது. அது ரொம்ப அழகா கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. அது உங்களுக்கு பெரிய பாராட்டுதல்கள். அதுக்காக தான் அது சொல்ற இந்த கருத்தை வந்து திருக்குறளில் ஓமைகள் கையாண்ட விதம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க எழுதி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு ஓமைகள் கொடுத்திருப்பாரு. நட்புக்கு ஓமைகள் கொடுத்திருப்பாரு. அதை எடுத்து கொடுத்து பகுத்தறிஞ்சு ஒரு புத்தகமா கூட போட்டா கூட நல்லா இருக்கும். நாளைக்கு நிறைய பேர் அந்த படிச்சு பார்க்கறது திருக்குறள்ல என்னென்ன ஓமைகள் கையாண்டிருக்கிறா அப்படின்னு பார்க்கறது. இன்னைக்கு கூட காலையில திரு ராஜேந்திரன் பேசணும்னு சொன்னேன். மேலாண்மைக்கு வந்து 2-3 புத்தகம் இருக்குன்னு சொன்னாங்க. 2-3 புத்தகமும் கொடுங்க, நான் வைஸ் சான்சலர் மீட் பண்ணி கையில கொடுக்குறேன். இது ஏன் சிலபஸா நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு. இலக்கியத்துக்கு வரும்போது இந்த புத்தகம்லாம் நிறைய உபயோகப்படலாம். இலக்கிய ஆய்வு கூட நிறைய உபயோகப்படும். அன்னைக்கு கூட ஒரு நண்பர் பேசும்போது அறிவார்ந்த மதம்னு அது கூட நீ கூட பேசணும். நம்ம அவரு கூட அந்த ஆய்வு கட்டுரையா கொடுன்னு சொல்லுவோம். பெரிய விஷயங்கள் எல்லாம் உள்ள படிக்கிறது நிறைய பேருக்கு நேரம் இருக்கிறது இல்லை. ஆனா நீங்க வந்து உங்கள் ஆழ்ந்த தமிழையால உள்ள போய் பார்த்துட்டு கொண்டாந்து இவ்வளவு அழகா கொண்டாந்து சேர்த்துருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது உங்களுடைய உரையாடல் முறையே நம்ம உரை முறையே போயிடக்கூடாது. அனைத்தையும் அழகா கொண்டு சேர்த்திருக்கீங்க. இது வந்து என்னுடைய வேண்டுகோள் என்ன, இது ஒரு புத்தகமா கொண்டு வாங்க. மிக்க நன்றி. வணக்கம். நன்றி சார். நன்றி நன்றி. ரொம்ப நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நன்றி. நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க இப்ப பேசுறத வெட்டி ஒரு செய்தி தோணுது எனக்கு. என்ன செய்யலாம்னா, இப்போ வினயதன் சார் இத மனச்சாரல்ல ஒவ்வொரு மாசமும் எழுதினு வந்தீங்கன்னா மொத்தமா ஒரு ஸ்டேஜ் வந்து புத்தகம் ஆயிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? மாசம் இந்த மாசத்துக்கு ஒரு 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 பக்கம் 2 பக்கம் எழுதி கொடுங்க, இதெல்லாம் இருக்குதுன்ட்டு பிரிச்சுக்குங்க. வகையா சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாசம் ஒரு அதிகாரமோ இல்ல ஒரு பொருள் எடுத்துட்டோ அதுக்கு என்ன உவமைகள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு எழுதிட்டீங்கன்னா அடுத்த மாசம் ஒவ்வொரு மாசம் எழுதி நீங்க எழுதிட்டே வாங்க. மாசம் நம்ம போட்டே வரும். மொத்தமா சேர்ந்த பேரும் புக்கா போட்டு. அது மட்டும் இல்ல, புத்தகம் ஒரு பக்கம் இருந்தா கூட ஒரு ஆய்வினை சப்மிட் பண்ணி தீசிஸ் பண்ணி ஒரு முனைவர் பட்டம் கூட கிடைக்கலாம். அதே செய்யும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி நன்றி. சிவகுமார் சார் பேசுறீங்களா? சூப்பர் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் கூட ஞானசேகர் சார். ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்கீங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். வினயதன் சார் ரொம்ப அருமை சார். என்ன சொல்றதே தெரியல. ஐ டோன்ட் ஃபைண்ட் வேர்ட். வார்த்தைகளே இல்லை சார் உங்களை பாராட்டுறதுக்கு. என்ன அழகா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, என்ன அழகா ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க. படிச்சதெல்லாம் தொகுத்து ரொம்ப அருமையா ஒரு அமுத தமிழ்ல அப்படியே என்ன சொன்னீங்க, தேன் போல பால் போல சொன்னீங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப தெரிந்ததை வைத்து தெரியாததை சொல்வது கோவை ஆரம்பிச்சு, பவளம் போல செவ்வாய் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சு, கண்டு சொல்லல், உண்டு சொல்லல், கேட்ட சொல்லல், உற்றறிந்த சொல்லல், நிறைய வருது. கேட்க கேட்க அவ்வளவு அருமையான ப்ரிப்பரேஷன், அவ்வளவு அருமையான ஓமைகள். எப்படி நீங்க எல்லாம் எத்தனை நாள் எடுத்துட்டு செஞ்சீங்கிறது ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு இந்த வயதுல இவ்வளவு ஆர்வமா நீங்க இதுல ஈடுபட்டு தொகுத்து வழங்குறது எங்களுக்கு எல்லாம் ஒரு பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. என்ஜாய் த டாக். ரொம்ப அருமையான டாக். சொல்ல தெரியல. விவரிச்சு பாராட்ட தெரியல. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். வணக்கம் சார். வணக்கம் எல்லாருக்கும். நன்றி நன்றி சார். நன்றி சார். அன்புக்கு நன்றி சார். மாலதி பேசுமா. வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். நீங்க
ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். நாங்க கேட்டுனே தான் இருக்கோம். நீங்க திருக்குறளை பத்தி வார வாரம் பேசுறத. ஆஸ் யூஷுவல் அதே மாதிரிதான் இருந்தது. நீங்க திருக்குறளை பத்தி பேசும்போது அதை மட்டும் பேச மாட்டீங்க. எல்லாத்தையும் எடுத்து எல்லா நூல்கள்லயும் என்ன சொல்லியிருக்காங்கன்றத நீங்க சேர்த்து சொல்லுவீங்க. அது மாதிரி இன்னைக்கு என்ன சொன்னீங்கன்னா கவிமணியின் கவிதைகளை கொண்டு வந்து நீங்க இதுல சொன்னீங்க. நான் அது மத்தவங்க எல்லாம் சொல்லாததை சொல்லணும் அப்படின்றதால இப்ப டிக் பண்ணி வச்சுட்டு அதை சொல்றேன். சொன்னதே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கவிமணியின் கவிதையை கொண்டு வந்து சொன்னீங்க. அதுக்கப்புறமா இந்த இருள் இருள் வந்து எப்ப கவருதுன்னு சொல்லிட்டு விளக்கு எப்ப அணையன்னு பாத்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க பாருங்க. அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். சூப்பரா இருந்தது. அதே மாதிரி இப்ப நான் ஒரே ஒரு அந்த வினையான் வினையாக்கி கோடல் நனைக்கல்லன் யானையால் யானையா தச்சு இந்த திருக்குறள் வந்து ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். அதே மாதிரி உரிமேனி அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த திருக்குறளை எழுதுறதுக்கு எனக்கு டைம்ல நீங்க கடகடன்னு சொல்லிட்டீங்க. இந்த திருக்குறள் மட்டும் எழுதி வச்சேன். உரிமேனி அந்த திருக்குறளை இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க சார். நல்லா இருந்ததுங்க சார் இந்த பிரசன்டேஷன். அருமையான பிரசன்டேஷன் சார். சார் வந்து நான் எங்க சார் சொல்லனா நான் சொல்லலாம்னு நினைச்சேன். நம்ம ஞானசேகரன் சார் சொன்னார் இல்லையா, நீங்க எழுதலாம், இது ஆய்வு கட்டுரையா எழுதலான்ட்டு. நான் வந்து அதை தான் சொல்லலாம்னு நினைச்சேன். சார் நீங்க வந்து மனச்சாரல்ல எழுதுங்க சார் அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சேன். அவர் சொல்லிட்டாரு. அதனால நீங்க அதை செய்யுங்க சார். இந்த திருக்குறள் மட்டும் எத்தனாவது திருக்குறள் சார்? உரிமையணி திருக்குறள். அதனாலதான் நீங்க மனமுத்த தம்பதிகளா இருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. உரிமேனி சொல்லு. முறிமேனி முத்தம் உருவல். எத்தனாவது திருக்குறள் சார் அது? பார்த்து சொல்றேன். அதாவது 1107. 1107. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். அதாவது முறிமேனி முத்தம் முறுவல் வெறி நாற்றம் வேல் உண்கண் வேய் தோள் அவட்குங்கிறதுதான் ஒரு சொல்லுதான் இது. மத்த 5 சொல்லு ஓமை. ஓ ஓகே ஓகே சார், ஓகே சார். ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். நன்றிங்க சார். நன்றி நன்றி சார். வணக்கம் சார். ரொம்ப நாள் பொறுத்து வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கீங்க. ஓகேங்க சார். நன்றி நன்றி நன்றி. அடுத்தது யார் பேசுறது? நம்ம நடராஜ் சார் பேசுறீங்களா? வாங்க. ஆமா, அருமையான ஒரு பேச்சு. இந்த வினயதீர்த்தா ஐயா சார் பேசுற பாணின்னு சொல்லுவாங்க இல்லையா, மோடு தனி, அதே ஒரு தனி. அதாவது நான் அவர் பேசும்பொழுது ஒரு பாட்டு கேட்கிற சுவை, இந்த பாட்டு இனிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பேச்சு இனிக்கிறது மாதிரி இது பேச்சிலே ஒரு பாட்டு மாதிரி தான். இந்த பாணி என்றதுக்கு தான் ஆங்கிலத்துல இப்ப சமீபத்துல ஒரு பேச்சு ப்ரிப்பேர் பண்ணீங்கள மோடுன்னு சொல்லுவாங்க, மேனர் ஆஃப் எக்ஸ்பிரஷன், மேனர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். அது மற்றது தலைப்பு எனக்கு கொஞ்சம் புதிராக இருந்தது. ஒப்பிலா ஓமை என்றுதான் தலைப்பு போட்டிருந்தது. ஒப்புமை கூறு என்று சொல்லுவாங்க இல்லையா, நீங்க ஒப்பிலான்றதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குமா, அல்லது நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க இந்த கண்டு கேட்டு உண்டு என்பது பொருத்தமா இருக்கின்றது. மற்றது வந்து இமோஷன் சொல்லுவாங்க இல்லையா, கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன், அது இமோஷன்ஸுக்கு சொல்றாங்க. அதே மாதிரிதான் இந்த உயிர் பிரிகிறது. இந்த சினிமா படத்துல காட்டுவாங்க, உயிர் பிரியக்குள்ள ஒரு குத்து விளக்கு அணைச்சு போட்டு அந்த இது போவைக்குள்ள உயிர் போயிட்டு. அப்ப இந்த மாலதி அம்மா சொன்னாங்க இல்லையா, அந்த உயிர் விளக்கு அணைகிறதுக்குள்ள இருள் வர்றது மாதிரி, அப்ப விளக்கு அணைச்சோன்னு உயிரும் போகுது என்று சொல்லி, அப்படி இந்த உவமைக்கு ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியாம இருக்கல, தெரிஞ்சதை வச்சுதான் காட்டுறது. அப்படித்தான் எடுக்கிறோம். அப்ப ஒப்பு ஓமைன்னு தான் சொல்றது. ஒப்பிலான்னு நீங்க தலையங்க போட்டதுக்கு என்ன காரணம்? நிகரில்லாங்கிறதுதான் சொன்னேன் சார். ஒப்பிட முடியாத ஒரு உமைகள், ஒப்பிட முடியாது, வேற எதோட ஒப்பிட முடியாது. ஆமா, அப்படியே எடுத்துக்கலாம். இந்த இடத்தரும் காதலிக்கும் சூதியை போலாம் சாதாரண உண்மை இல்லைல்ல. அதாவது உடம்பு கஷ்டப்பட உயிரை அதுக்கு மேல ஆசை வருதான். நம்ம உடம்பு எவ்வளவு கஷ்டப்படுதோ அவ்வளவு ஐயோ அந்த உயிர் போய் அதை பாதுகாக்கிறதுக்கு, அந்த உயிருக்கு உடலுக்கு நட்புக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்றதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு ஒப்புமை வேற எங்கேயும் இருக்கதா தெரியலன்னு தான் அறிஞர்கள்லாம் எழுதுறாங்க. நாம எல்லாம் அந்த யானைய பார்த்து 5 குருடர்கள் கதை எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க இல்லையா. அப்ப ஒருத்தர் ஒரு உமை கூறுனாங்க. அதேதான். இன்னொரு பாயிண்ட் வந்து இப்ப இந்த
கருப்பு நிறமா இருக்கிறதெல்லாம் காகம்னு சொன்னா, காகத்தை பார்க்காதவங்க கருப்பு நிறம் இல்லாதையும் பார்த்துட்டு காகம்னு சொல்ல முடியாது இல்லையா? அல்லது காகமா குயிலோன்னு சொல்ல முடியாது. அதுக்குதான் தவளரங்குத்தின்னு முதல்ல ஒரு இது சொன்னேன். அதாவது அந்த உவமை குற்றம் உள்ளதாதான், அதாவது அப்படியே அதை எடுத்துக்க முடியாதுங்கிறார். எதுக்கு வேணுமோ அவ்வளவுதான் எடுத்துக்கணுமே வழிய, இப்ப மதிமுகம்னு சொல்லிவிட்டு ஏன் முகத்துக்கு சந்திரனை சொல்றியே, அமாவாசை வந்தா என்ன பண்றது, தேய்பிரை வந்தா என்ன பண்றதுன்னு கேள்வி கேட்கக்கூடாது. அனுபவிக்கணும். உதாரணம் சொன்னா அனுபவிங்க அப்படி சொல்றாங்கல்ல, ஆராயுங்க. அதாவது சில சமயம் பேச்சுக்கும் சொல்லுவோம் இல்லையா? இப்ப ஒரு ஆளை திருப்திப்படுத்துறதுக்கு சொல்லுவோம். நன்றி, அருமையான பேச்சு. நன்றி சார், நன்றி நன்றி. அமுதா மேடம் பேசுறீங்களா? வாங்க, மைக் அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது சார், உங்களோட இந்த ஓமைகள்லாம் ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுல ஒரு சிலது மாத்திரம் நான் கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுல வந்து நீங்க ஒரு அதாவது அந்த பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாயினில் ஊறிய நீர், ஊறிய நீர். அதுல வந்து நம்ம ரொம்ப நுட்பமா கவனிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நுணுக்கமா கவனிக்கணும். பாலும் தேனும் கலந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ பாலோடு தேன் கலந்தற்றேங்கும் போது அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர்கள் இருந்திருப்பார்கள்னு நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா தேனும் பாலும் சேருது. அப்போ அந்த அவளுடைய வாயிலே உரிய நீர் இப்படி இருந்ததுன்னு அவன் சொல்றான்னா, அங்க எப்படிப்பட்ட ஒரு நுட்பமான ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்முடைய அகத்தால் மட்டுமே உணர முடியும். அதனாலதான் அது அகப்பொருள் பாடலா வந்து சேரும். அந்த நுட்பத்தை இந்த பாடல் மூலம் நம்ம வெளிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ரொம்ப தெரிந்தவர்கள். அதனால இத சொல்லும் போது அந்த நுட்பம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சுதாம்மா கல்யாணி? சரி, அடுத்தது நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு நுட்பமான ஒன்று. அந்த இது சொல்றாரு பாருங்க சார், ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. அதுல வந்து அவனை வந்து ஏன் அறிவுள்ளவனோட செல்வம்னு சொல்றாரு? அப்ப அறிவு அப்படிங்கிறது ஆராயத்தக்கது. இந்த ஊர் உணி அப்படின்னா ஊர் மக்களால் உண்ணப்படும் அந்த நீர். அந்த ஊர் மக்கள் அந்த நீரை எடுக்காமல் போனால் அந்த நீர் என்ன ஆகும்? தேங்கி கிடந்து பயன் தராமல் அங்கே ஒரு துர்நாற்றம் வீசி அந்த நீர் கெட்டு போயிடும்ங்கிறது அவனுக்கு தெரியுது. அதனாலதான் அவன் என்ன பண்றான், அறிவா யோசிச்சு பாக்குறான். இந்த நம்மிடத்திலே இருக்கக்கூடிய இந்த செல்வம் இப்படியே இருந்தா அது என்ன ஆகும் என்று யோசித்து பார்க்கிறான். அத மக்களுக்கு கொடுக்கும் போது மறுபடியும் அந்த மழை பெஞ்சா அந்த ஊருணியில செல்வம் நிறைஞ்சிரும், மறுபடியும் அவனுக்கு செல்வம் வரும். அப்படிங்கிறத அவன் அறிவுபூர்வமா பாக்குறான். அதனாலதான் அவன் என்ன பண்றான், மேலும் மேலும் வெள்ள நீர் வந்து ஊருணியில் நிரம்புவது போல தன்னுடைய வாழ்விலே மேலும் மேலும் செல்வம் வந்து நிரம்புவதற்கு தயாராக இருக்கிறது என்பதை உணர்கிறான். அதனால அவன் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறான். அதனால அந்த இடத்துல அவர் வந்து அறிவுள்ளவன் அப்படிங்கிற ஒரு சொல்ல கொண்டு வந்து சேர்க்கிறாரு. ஏன்னா அடுத்த 2 பாடலை பார்க்கும்போது பெருந்தகையான் கண்படின்னு வரும், நயனுடையான் கண்படின்னு வரும். அப்போ அந்த 2த்துக்கும் கொடுக்காத ஒரு வார்த்தையை இங்க பேரறிவாளன் திரு அப்படின்னு கொடுக்குறாங்க. அதனால இந்த சொல்ல நம்ம பார்க்கும்போது அவனுக்கு அது தெரியுது, நமக்கு மேலும் மேலும் வெள்ள நீர் வந்து ஊருணியிலே நிரம்புவது போல நமக்கு செல்வம் மேலும் மேலும் வரும். அதனால நம்ம இதை தேக்கி வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல, 4 பேருக்கு கொடுக்கும் போது புகழும் வரும் செல்வமும் வரும் என்று தன் அறிவினாலே யோசித்த பிறகு அவன் கொடுக்க ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிற ஒரு பொருள் ஒண்ணு அதுல நமக்கு தெரியுது சார். அப்புறம் அந்த இன்னொரு பாடல் ஒண்ணு சொன்னீங்க, நிறைய சொன்னீங்க சார், நான் ஒவ்வொன்னும் சொல்லிட்டு இருக்கல,
சும்மா ஒரு 2-3 நான் கேட்டேங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு 2-3 தான் சொல்றேன். மகிழ்ச்சி. முறிமேனி, முத்தம் முறுவல், வெறி நாற்றம், வேல் உண்கண், வேய்த்தோள். இதுலயும் ஒரு நுட்பம் இருக்கு சார். என்ன அப்படின்னா, போறான், போகும்போது அப்படி திரும்பி பாக்குறான், அவளுடைய உடல் தெரிகிறது. உடனே அவளோட மேனிய பாக்குறான், முறிமேனி. அந்த மேனியினுடைய அழகு தளிர் மாதிரி இருக்காவ. அந்த தளிர் எப்படி ஒரு மென்மையாக இருக்கிறதோ, அந்த தளிர் வந்து நம்ம எப்பவுமே ஒரு இடத்த கடந்து போகும்போது அந்த தளிர் வந்து நம்மை ஒரு கவனமா இழுக்கும். இந்த தளிரும் பூவும் இழுக்கும். அந்த மாதிரி அவளுடைய மேனி இருக்கு. கொஞ்சம் அப்படி திரும்பி பாக்குறான், அவ சிரிக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஒரு நெருக்கம் வருது. சிரிச்ச உடனே பக்கத்துல வரான், வெறி நாற்றம். அவளோட வாசனையை நுகரக்கூடிய அளவுக்கு அருகிலே வந்து விடுகிறான். அதுக்கப்புறம் அவளை கண்ணுக்கு கண்ணு நேரா பாக்குறான், வேல் உண்கண். அதோ அந்த வேல் வந்து என்னை குத்தி விடுகிறது அப்படின்னு பாக்குறான். அடுத்த நொடி சாய்ந்து விடுகிறான், வேய்த்தோள். அவளோட தோல்ல அவன் சாஞ்சிரும். அப்படி அந்த நிகழ்வை ரொம்ப நுட்பமா தூரத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய காதலன் அவளை பார்க்கிறான். அவள் ஒரு சைகை கொடுக்கிறாள் சிரிப்பினாலே, அருகிலே வருகிறான், அவளை நுகர்கிறான். அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை மிக சிறப்பா அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார். அதனாலதான் அந்த இடத்துல 5 உவமைய கொடுக்கிறார். அந்த மாதிரி அமைவது வந்து ரொம்ப சிறப்பானதுங்க சார். அந்த பாடலும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த விளக்கற்றம் பார்க்கும் இருளை போல் கொண்கண் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு. இந்த பசப்பு அப்படின்னு சொல்றது ஒரு பசலை நோய் அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்க சொன்ன அடுத்த பாட்டு கூட அப்படிதான் இருந்தது. பிரிவேன் அப்படின்னு சொன்ன உடனேயே அவளுக்கு அந்த பசப்பு வந்துட்டுது. அப்படிங்கும் போது இந்த மாதிரி அந்த நோய்த்தன்மை, கணவன் வந்து தன்னை விட்டு பிரிகிறான், காதலன் தன்னை விட்டு பிரிகிறான் என்று சொன்ன அளவுல அந்த பசப்பு தான் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் காட்டி கொடுக்குது. அப்ப உடலில ஏற்படக்கூடிய அந்த பசப்பு தான், அந்த பசலை நோய் தான் அந்த உடலில ஏற்படக்கூடிய நிறமாற்றம். அவன் அருகிலே இருக்கும்போது ஒரு விதமான நிறம் தெரிகிறது, தொலைவிலே சென்ற போது அவளுடைய உடலிலே ஒரு மாற்றம் நிகழ்கிறது. அந்த மாற்றத்தை தான் அந்த பசப்பு என்ற சொல் ஏற்படுத்துகிறது. அதனாலதான் அந்த இடத்துல எப்படி வந்து பகலும் அந்த வெளிச்சமும் இருட்டும் எப்படி கண்ணுக்கு புலனாகிறதோ, அந்த மாதிரி அவனை பிரியும் போது அவளுக்கு ஏற்படக்கூடிய அந்த பசப்பு மற்றவர்கள் கண்ணுக்கு அதை விளக்கமாக எடுத்து காட்டி விடுகிறது. அப்படிங்கிற ஒரு நுட்பமும் அந்த காமத்து பால்ல இருக்குங்க சார். இந்த மாதிரி நம்ம காமத்து பால்ல நீங்க சொன்ன ஒவ்வொரு பாடலையும் நாம வந்து உற்று பார்க்கும்போது அதுக்குள்ளார ஏராளமான ஒரு நுணுக்கம், ஒரு நுட்பம், ஒரு அழகு, அந்த அகப்பொருளுக்கே உரிய ஒரு சிறப்பு, அது எல்லாத்தையுமே அதுக்குள்ளார பார்க்க முடியுது சார். நீங்க சொன்னது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுல பிரிதி மொழிதல் அணி வந்திருந்தது, எடுத்துக்காட்டு உவமை அணி வந்திருந்தது, உவமை அணி வந்திருந்தது. எல்லா அணிகளும் மிக சிறப்பா வந்திருந்தது. அணினாலே நம்ம அழகுதான். ஒவ்வொரு அழகும் ஒவ்வொரு அணியும் நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது. நன்றிங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகா சொன்னீங்க. அருமை அருமை மேடம், அருமை அருமை அருமை. ஒரே ஒரு 1/2 நிமிஷம் அவரு உடல் தூய்மை கூட சொல்றாராம். இந்த வால் ஈறு ஒளி பொருந்திய ஈறுகளின் வழியாக ஊறி வருகிற நீர் கண்டபடி எல்லாம் உடம்ப வச்சுக்க கூடாதான். வால் எயிறு சார், அது வால் எயிறு ஊறிய நீர். அதான் ஈறுகளை தான், அதான் எயிறுன்னா பல், பல் ஒளி பொருந்திய பற்களை உடையவளினுடைய வாயிலே இருந்து சுத்தமான உடம்பு தான் இல்ல, சுத்தமான உடம்பு இருக்கும்ல. வால் ஈறு ஊறி இல்ல சார், இல்ல சார், வால் எயிறுன்னா ஒளி பொருந்திய பற்கள் அர்த்தம். ஆமா இல்ல, நான் என்ன சொல்றேன்னா ஒளி பொருந்திய பற்கள்னா என்ன, உடல் சுத்தத்தை பேணி வச்சிருந்தா தானே அது ஒளி பொருந்திய பற்களா இருக்க முடியும். இல்லாட்டி கரமடைஞ்சிய பற்களா தானே இருக்க முடியும். இந்த இடத்துல சார் நமக்கு வந்து இது காமத்து பாலை பொறுத்த வரைக்கும் வாயில் படி வாய் தான். அததான் அவர் வந்து கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம்தான் நீங்க வந்து உடலு கிடல் எல்லாம் அப்புறம். முதல்ல நுழைவாயில் வாய் தான்.
அதனாலதான் வால் எயிறு ஊறிய நீர் அப்படின்னு அவர் சொல்றாரு. நன்றி. நன்றி நன்றி மேடம், நன்றி, மகிழ்ச்சி. அமுதா மேடம்க்கு எல்லாரும் ஒரு கை தட்டலாம். ஏன் சார் தான் பேசினாங்க. சார் பேசினாலும் நீங்க உங்க பாணியை தனியா சொன்னீங்கல்ல, அதுக்கு ஒரு கை தட்டி ஆகணும்ல. ஏன்னா அருமை. சிறப்பா இருந்தது. ரமேஷ் பேசுறீங்களா? அவர்களுக்கு வணக்கம். நான் கொஞ்சம் சிறிது நேரம் எடுத்துக்கிறேன். நீங்க ஓமைகள்னு சொல்லிட்டீங்க. மனிதனின் மகத்தான கண்டுபிடிப்பு சொல். சொல் விதையானால் விருட்சம், சொல் வீணானால் விபரீதம். அறம் செழிக்க இன்புறு சுற்றமும் பண்புறு கேண்மையும், அறம் செழிக்க இன்புறு சுற்றமும் பண்புறு கேண்மையும் அன்பும் அறிவும் பொருந்தி முல்லை மன முயங்கு தமிழால் இருவரி அறநெறி பரவிட ஒரு வழி புது தமிழ் பணியாற்றிய, இருவரி அறநெறி பரவிட ஒரு வழி புது தமிழ் பணியாற்றிய எங்கள் ஐயாவிற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இதை கேட்டவுடன் என்னுடைய காதுகள் இனித்தன, இதயம் கும்மி கொட்டி மகிழ்ந்தது. குரல் அளவில் சிறியவை ஆயினும் அரியவை, குரல் அளவில் சிறியவை ஆயினும் அரியவை, என்றும் இனியவை, இல்லாதவர்க்கு அறிவையும் கற்றவருக்கு தெளிவையும் வழங்கிய, இல்லாதவர்க்கு அறிவையும் கற்றவருக்கு தெளிவையும் வழங்கிய குரலமுது குரலறிஞர் எங்கள் ஐயா வினைத்தீத்தான் இவர்களுக்கு கரம் குவித்து வணங்கி மகிழ்கின்றேன். நீங்க சொன்ன திருக்குறள் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்த குறள், காண முயல் எய்த அம்பினும் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. பாமர மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி போயிட்டு வர இது ஐயா சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. புகழ் புரிந்த இல்லினோர்க்கில்லை இகழ்வார் முள் ஏழு போல் பீடு நடை. இந்த திருக்குறளை படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் சின்ன வயசுல ஏறு என்றால் என்ன, ஏறு தழுவுதல் தான் நினைச்சேன். ஆனா பாருங்க, இந்த இடத்துல சிங்கம் அழகா வள்ளுவர் கொண்டாடுறாரு. நல்ல அன்பும் அறிவுள்ள மனைவியை அமைஞ்சவன் எப்படி நடப்பானா, தன்னை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. இதோட சிறந்த உபமானம் வேற யாரும் சொல்லுவாங்களான்னு தெரியல. ஒரு 2 வரியில அழகா திருக்குறள்ல சொல்லியிருக்காரு பாருங்க. இரண்டாவது, தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவிடு. கரெக்ட். அத கம்பரோட எப்படி சொல்றாரு பாருங்க. இது சொல்லு கவல்வ சொல்வக்கும் சொடுவேக சுடுசரம். அந்த தாடகை விதத்துல சொல்வக்கும் சுடுவேக சுடுசரம், அதாவது வாயில் வர சொல்லுதான். அந்த ராமருடைய இதுல இருந்து போன வில்லு எப்படி போச்சுன்னா, மனுஷன் வாயிலிருந்து வர சொல்லு போல போச்சுனாரு நம்ம கம்பர். அதேதான் வள்ளுவர் சொன்னதான் அவர் சொல்றார். அதாவது தீயினார் சுட்டப்பின் உள்ளாரும் ஆவினார் சுட்ட வேட்டை, ஆகார அளவீட்டு ஆயினும் கேடில்லை போகார் அகலாக்கடை. என்ன அருமையான வார்த்தை. வர்ற வழி சின்னதா தான் கவலைப்படாதப்பா, போற வழி பெருசாக பார்த்துக்கோ. இதெல்லாம் ஒரு எளிமையான ஊமைகள். ஆகார அளவீட்டாயினும் கேடில்லை போகார் அகலாக்கடை. அது மாதிரி அதே மாதிரி கம்பராமாயணத்துல இப்ப நான் வந்துடுறேன். ஈர நீர் படிந்தே இந்நிலத்தே சிலக்கார்கள் என வரும் கருமேதிகள் ஊரில் கன்று உள்ளிட மென்விளை தாரை கொள்ள தழைப்பன சாலியே. கருத்து நான் நீங்க சொன்ன மாதிரி பொது கருத்து. அது எருவு மாடு பால் பெஞ்சு அந்த பால் வழியா நெல் பயிர் விளைஞ்சது. ஆனா கம்பர் என்ன போடுறாரு பாருங்க, அந்த எரும மாடு எப்படி இருந்தது பாருங்க. சொன்ன வந்து இதுதான், எரும மாடு பால் பீச்சி பால் ஆறா போய் நெல் விளைஞ்சு சொல்லிடலாம்ல. ஈர நீர் படிந்தே இந்நிலத்தே என வரும் சில கருமேதிகள். அந்த 2 வரி அந்த எரும மாட்டுக்கு போடுறாரு. அந்த எரும மாடு எப்படி இருக்குதான், ஈர நீர் படிந்த அந்த மேகம் எல்லாம் ஒன்று திரண்டி வந்தா எப்படி இருக்கும், அது போல கருப்பா இருந்ததுதான். இதுதான் நம்ம தமிழுக்கு கிடைக்க சிறப்பு பாருங்க. ஈர நீர் படிந்த இந்நிலத்தே சிலக்கார்கள் என வரும் கருமேதிகள். 2 வரி எரும மாட்டுக்கு. ஊரில் கன்று உள்ளிட, அது எங்கேயோ கத்துல கண்ணுக்குட்டி ஞாபகம் வந்து மென்முளை தாரை கொள்ள தழைப்பன சாலியே. பால் ஆறா போய் நெற்பயிர் விளைஞ்சது. இது கம்பனுடைய ஓமானம் ஓமையும். இது சொல்றது கருமை இல்ல. அது பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்றான் பாருங்க. அதாவது வால்மீகி சொல்றாராம், நான் ஏன் இந்த ராமாயணத்தை எழுதுனேன்னா, வாங்கரும் பாதம் வகுத்த வான்மீ என்பான் தீன் கதி ஆற செவிப்பருக செய்தான் ஆங்கு அவன் புகழ்ந்த நாட்டை அன்பு எனும் நரவமாந்தி மூங்கியான் பேசலுற்றேன் எனையான் மொழி. இந்த 2 வரிதான் கடைசி வார்த்தை பாருங்க. நான் ஏன் எழுதுனேன்னா, எப்படி எழுதுனேன் தெரியுமா, ஒரு ஊமைக்கு பேச்சு வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அது போல எழுதுனேன். இந்த மாதிரி ஊமைகள் பாருங்க.
நான் ஏன் அதை எழுதுனேன்னா ஒரு ஊமைக்கு பேச்சு வந்தா எவ்வளவு சந்தோஷப்படும். அது போல நான் இந்த வால்மீகி ராமாயணத்தை நான் எழுதினேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம், அதாவது அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் வந்து வசையில் ஐயனும் அப்படின்னு ராமர் கொடுத்துற டைட்டில். வசையல்னா அதாவது எந்த குறையும் சொல்ல முடியாது ராமன். உடனே பாரு சீதைக்கு வாட்கண் நங்கையும் வசையில் ஐயனும் வாட்கண் நங்கையும் கருங்கடற்பள்ளியில் கடவி நீங்கி போய் பிரிந்தவர் கூறினால் பேசவும் தோன்றுமோ. இது ஒரு ஊமையான ஊமயம். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம், நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கோல் என வேண்டா, நின்று தளரா வளர்தெங்கு தாழ் உண்ட நீரை தன் தலையாலே தான் தருதலால். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் இங்க சொல்ல, நான் இந்த அறிஞர்கள் சபையில கவிஞர்கள் நினைச்சா எது வேணா செய்யலாம். அதாவது திருப்பாவையில ஆண்டாளுக்கு ரொம்ப நாள் ஆசை. கண்ணன் கையில என்ன இருக்கும்? குழல் இருக்கும், மிஞ்சி போனா சக்கரை இருக்கும், மிஞ்சி போனா வில்லு இருக்கும். ஆனா அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி, தெண்டிலங்கம் தென்னாய் செட்டாய் திகழ் போற்றி, பொற்சகடம் உதைத்தாய் கழல் போற்றி, கன்று குடிலாய் எழுந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. இந்த இடத்துல பாரு, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. அந்த இடத்துல எப்படி அதாவது வேலை சொருகுறாங்க பாரு ஆண்டாள். சம்பந்தமே இல்ல. யாரு? நம்ம திருமால் அவர் கையில வேல் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. யாரு? ஆண்டாள். டக்கு என்ன பண்ண, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. அப்படிப்பட்ட தமிழ் அறிஞர்கள் ஓமானத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், பொல்லா சொல்லி மறைத்தொழுகும் பேதை தன் சொல்லாலே தன்னை துயர்படுத்தும் நல்லாய் மணநூல் மறைந்து கிடக்கும் உணலும் தன்வாயால் கெடும். என்ன வார்த்தை பாருங்க. பொல்லா சொல்லி மறைத்தொழுகும் பேதை தன் சொல்லாலே தன்னை துயர்படுத்தும் நல்லாய் மணநூல் நுழைந்து கிடக்கும் உணலும் தன் வாயால் கெடும். இதுக்கு மேல எதனா சொல்ல முடியுமா? என்ன அழகா சொல்றாங்க பாரு. தானே போய் மாட்டிக்கின்னு ஏதாவது ஒண்ணு வாயை விட்டு, அது எப்படி இருக்குதுன்னா மண்ணுக்குள்ள இருக்கிற தவளை வந்து கத்தி தானே மாட்டிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு மேல இன்னொன்னு சொல்றாங்க, இதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயம். கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையெல்லாம் நல்ல மரங்கள், அவை நடுவே சொல்லுங்க ரமேஷ். இந்த பேச்சை ஒட்டி திருக்குறள்ல எருது பகடன்னாங்கிறாரு. எருமைய கம்பன் சொன்னதெல்லாம் விட்டுட்டு இந்த உரையை ஒட்டியே பின்னூட்டம் கொடுங்க. அதே மாதிரி இந்த விளக்கு பத்தி சொன்னீங்க. விளக்கு பத்தி சொல்லும் போது மைப்பொதி விளக்கேன்னு ஒரு திருவிளையாடல் புராணத்துல வருது. என்ன தெரியுமா? அதுல அழகா சொல்றாரு, மெய்ப்பொருள் நாயனார் வந்து சிவனடியார் வேஷம் போட்டுப்பானா. எப்படின்னா விளக்கு எரியுதுல, அதுக்குள்ள பார்த்தா கருப்பா ஒரு இது இருக்கும். அது போல மேல உள்ள சிவனடியார் வேஷம், உள்ளுக்குள்ள வந்து அவனை கொல்லணும்ன்ற அந்த வெறி இருந்தது. அதை வந்து அழகா மைப்பொதி விளக்கே அப்படின்னு அந்த திருவிளையாடல் புராணத்துல சொல்லுவாரு. அதை நான் எழுதியிருந்தேன். ரொம்ப நன்றாக இருந்து. நான் சொன்ன மாதிரி வேற இடத்துக்கு போகிறேன். திருக்குறளை நீங்க சொல்றது ஆச்சரியம் இல்லை. வள்ளுவன் குரனோ தேனாறு, உங்கள் குரல் அது பாலாறு. அதனால ஆச்சரியமாக நீங்கள் வார வாரம் குரல் அமுது வழங்குறீங்க. நீங்கள் இதையெல்லாம் தொகுத்து ஐயா அவர்கள் சொன்னது போல நீங்கள் அதெல்லாம் தொகுத்து என்னை போன்றவர்களுக்கு அதில் நிறைய சொன்னீங்க பாரு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அமுதா அம்மா சொல்லிட்டாங்க. அந்த தேனு ஊரும் அதுக்கு நல்ல விளக்கம் கொடுத்தாங்க. அவங்க நல்ல ஒரு இன்சுவை விருந்து தான், எங்களுக்கு ஒரு நல்ல விருந்து கொடுத்தீங்க. மிக்க நன்றி ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றி ரமேஷ். நன்றி ரமேஷ். வாங்க சார், ரத்னவடிவன் சார் வாங்க. வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். இதுல நான் சொல்றதுக்கு எதுவும் விட்டு வைக்கப்படவில்லை. எல்லாமே பின்னூட்டம். இந்த நிகழ்ச்சியில எனக்கு ஒரு நல்ல பிடித்த விஷயம் என்னன்னு சொன்னால், சில சமயத்துல அந்த சொற்பெருக்க விட அதுல வர்ற பின்னூட்டத்துல இன்னும் பல விஷயங்கள் வெளியில வரும். அதற்கு பின்னூட்டங்கள் சொல்லப்படுகிறவர்களாலேயும் பேர்ந்து அதற்கு ஒரு விளக்கம் அந்த பேச்சாளர் கொடுக்கிறதாலேயும் அது இன்னும் எங்களுக்கு சிறந்த விளக்கங்களையும் அறிவையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வணக்கம் வினதீத்தன் ஐயா அவர்களே. அவரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அவர் ஏற்கனவே ஒரு எங்கள் இந்த நர்ராசர் சொன்ன மாதிரி அவருடைய சொல் பாணி வந்து ஒரு பாட்டு போல, ஒரு கவிதை போல, இலக்கிய பேச்சிலேயும் ஒரு கவிதை போல அதை சொல்லி கொண்டு போவார். அருமையா இருக்கு. எங்களுக்கு உண்மையில இந்த எம்பைஎம் அரங்கு மிகவும் கொடுத்து வச்சது என்னன்னு சொன்னா, எங்களுக்கு 2-3 பேர் அருமையான சொத்திருக்கார். ராமு சார், வினதீத்தன் ஐயா, அமுதாமா, இவர்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய ஒரு இது. ரமேஷ் கூட எங்களுக்கு பெரிய ஒரு கொடுப்பனவு. அவர்கள் என்ன விஷயத்த இந்த தொட்டனை தூரும் மணற்கேணி போல அவர்கள் என்னத்தை தொட்டாலும் அது அருமையாகத்தான் இருக்கும்.
அப்ப ஆனபடினால இந்த இந்த உபமான ஓமேயங்கள் எல்லாம் நாங்கள் பாடசாலையில கம்பராமாயணத்திலே தான் நாங்களும் படிச்சது. அதுல அந்த அருமையான ஓமேன். ஆனால் அதுலதான் அறிந்து கொண்டது. அந்த இன்ட்ரடக்ஷன் கிடைச்சது எங்களுக்கு அப்போதான். ஆனா இன்றைக்கு இந்த திருக்குறள்ல இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். நாங்கள் படிச்ச திருக்குறள் தான். ஆனா அதை எடுத்து சொல்லேக்கு அது ஒரு அபாரமா இருந்தது, அற்புதமா இருந்தது. என்னடா அதை எடுத்து விரிச்சு சொல்லேக்க அது அந்த விளக்கம் கூட அதை விட அதை திருப்பி கேட்கும் பொழுது அதுல ஒரு இன்பம் இருக்கு, அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு, அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அந்த மகிழ்ச்சியை இன்றைக்கு எங்களுக்கு நீண்ட வளமையை விட கொஞ்சம் கூடுதலான நேரம் இன்றைக்கு இந்த சொற்பொழிவு. ஆனா அந்த அந்த அது அலுப்பு தட்டவில்லை, அருமையாக இருந்தது. கேட்க கேட்க ஆசையாத்தான் இருந்தது. அந்த ஏனென்றால் அந்த அந்த உதாரணங்கள் எல்லாம் அந்த உவமானம் உவமேயங்கள் எல்லாம் உண்மையிலே என்ன மாதிரியான அற்புதமான நீங்கள் அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று நல்ல அருமையா சொன்னீங்கள். தெரிந்ததை கொண்டு தெரியாதை சொல்றது, அது ஒரு அருமையான ஒரு விஷயம் உண்டு. அது நான் அதை அறிந்து கொள்ளக்கூடியமா இருந்தது, நல்லா இருந்தது. மொத்தத்துல வழக்கம் போல அவருக்கு நாங்கள் புகழ் மாலை சூட்ட தேவையில்லை. அது அது அழகுக்கு அழகு செய்வார் போல அருமையா இருந்தது. ரொம்ப நன்றி. வழக்கம் போல இந்த இன்றைய நிகழ்ச்சியை அணி செய்தமைக்காக உங்களுக்கு நன்றி. இப்படி ஒரு நல்ல ஒரு தலைப்பை மற்றது அந்த அவர் சொன்ன போல அந்த இதை ஒருமே நிச்சயமாக இது ஒரு புத்தகமாக வெளிவர வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் இது நான் நினைக்கல வேறு எங்கேயும் நாங்கள் இந்த அவருடைய உவமான உவமேயங்களை மட்டும் எடுத்து கையாண்டு ஒரு நூலாக வந்ததாக நான் அறியல. இதை ஞானசேகரன் ஐயா அவர்கள் சொன்னார்கள். அதற்கு மேலால ஸ்டீபன் சார் அவர்கள் அதுக்கு ஒரு வழியை சொன்னார். ஆனபடினால இதுக்கு நீங்க மினக்கட்டு ஒரு புத்தகமாகவே எழுதி கொண்டிருக்க தேவையில்லை. மாதம் மாதம் நீங்கள் எங்களுடைய அந்த மேகசின்ல நீங்க போட்டீங்கன்னா அது ஒரு 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 கட்டத்திலே அது நாம ஒரு புத்தகமா வெளியிடலாம். நிச்சயமாக இது வெளியிடப்பட வேண்டிய ஒரு நூலாக வர வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை விடுத்து விடப்படுகின்றேன். ரொம்ப நன்றி அனைவருக்கும். வணக்கம். மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. அவங்க மாதேஸ்வரி மேடம் பேசுறீங்களா? நந்தேஸ்வரி மேடம் பேசுறீங்களா? எனக்கு எல்லாரையும் போல பேச தெரியாது, ஆனா கேட்க நல்லா இருந்தது. நல்லா ரசிச்சு கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த ஓமானங்கள் ஓமயங்கள் படிச்சிருக்கிறோம், சும்மா தமிழ் படிக்கலையே தவிர பெரிய இந்த திருக்குறள்லயோ இதெல்லாம் பெரிய அனுபவம் இல்லை. ஆனா கேட்க ஆசையா இருந்துதான் கேட்க வந்தேன். நான் நல்லா இருந்தது. எல்லாம் சொல்லிக்கிறேன் இல்ல, மற்ற பிறகு சொன்ன வேண்டியும் நல்லா இருந்தது. பிறகு அதுக்கு விளக்கங்கள் சொன்ன வேண்டியும் கேட்க நல்லா இருந்தது. நல்ல சந்தோஷமா ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்துக்கு போன மாதிரி இருந்தது. நன்றி. மகிழ்ச்சி. தொடர்ந்து வாங்க. ஞாயிற்றுக்கிழமை தவிர இதே லிங்க்ல 7 மணிக்கு பல அறிஞர்கள் பேசுறாங்க, பெரியவங்க எல்லாம் பேசுறாங்க. கல்யாணி மேடம் இருக்கீங்களா? கல்யாணி மேடம் வாங்க. வணக்கம் சார். சார் வினயதீதன் சார், எனக்கு இப்ப நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டேன். நீங்க அந்த மாதிரி என்ன உவமை 36க்குன்னீங்க, அதுக்கப்புறம் அணி எல்லாம் இவ்வளவு இருக்கு, அது எல்லாமே நான் கொஞ்சம் குறிச்சு வச்சுக்கிட்டேன். எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் அந்த 5 ஆரம்பிச்சு கேட்கறது பாக்குறதுல இருந்து சொல்லிட்டே வந்தீங்க. அது எங்களால ஒரு அப்படியே கோரிலேட் பண்ணி எங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது, அதை நீங்க எல்லாத்தையும் சேர்த்து சொன்ன போது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலா அந்த நிலாவை பத்தி சொல்லும் போது சும்மா கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அதனால கேட்க முடியலைங்க சார். இல்லைன்னா நிலா மாதிரி அழகுன்னு சொன்னாக்க அந்த பள்ளம் மேடு பள்ளம் எல்லாம் இருக்கு, அதுல குறை இருக்குல்ல அப்படிங்கறதெல்லாம் கேட்போம். இப்பெல்லாம் எல்லாம் நிறைய பேர் இப்படிதான் சார் சொல்லிடுறாங்க, அதெல்லாம் கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க நிறைய விஷயங்கள். அதனால நம்ம ஏதாவது கேட்கறது கூட கஷ்டமா இருக்கு. அமுதாமா கூட இப்பெல்லாம் ஏதாவது பேசும்போது இதெல்லாம் இப்படிதான் இருக்கும், அதுக்கெல்லாம் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி ஆயிடுது. அது ஒண்ணுங்க சார். அதுக்கப்புறம் இந்த நல்வினை தீவினைக்கு அந்த நிழல் பத்தி சொன்னீங்க, அது இதா இருக்குன்னு சொல்லி. அப்புறம் சார் அந்த காக்கை கூடி வாழ்தல் அந்த இடத்துலயும் நீங்க வரிசையா சொல்லிட்டே வந்தீங்க. அந்த ஐம்புலன் இதை காக்கை பத்தி சொன்னீங்க. அதுக்கப்புறம் அனிச்சம் அந்த இது எல்லாமே கரெக்டா
நல்லா வந்ததுங்க சார். அந்த யானை பத்தி சொல்லும் போது எனக்கு அந்த கும்கி ஞாபகம் வந்தது. அந்த யானை, அந்த கும்கி யானைன்னு சொல்லுவாங்க, அந்த ஞாபகம் வந்தது. அப்புறம் இன்னொன்னு வந்துங்க சார், அந்த அன்னதானத்துல கிடைக்கிற அந்த மன திருப்தியை வந்து அந்த தாம்பத்தியத்துல கொண்டு போய் சேர்த்துன அந்த அந்த ஆரம், அந்த பாயிண்ட் கொஞ்சம் எனக்கு மனசுல பதிஞ்சதுங்க சார். அதுக்கப்புறம் நீங்க அந்த பசலையும் அந்த வெற்றியும் சேர்த்து சொன்னீங்க, அந்த பாயிண்ட்டும் கொஞ்சம் நல்லா இதா இருந்ததுங்க சார். அதான் சார். நன்றி. அருமையா கேட்டீங்க, பாராட்டு. நன்றி. ரிஃபாய் பாய் பேசுறீங்களா? எல்லோருக்கும் வணக்கம். 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 ஓமையினுடைய அணிவகுப்பு இன்னைக்கு அருமையா இருந்திருக்கு. எல்லாமே என்னமோ சொல்லுவாங்க, அதாவது ஓடுங்கிற வயசுல உட்கார நினைக்க கூடாதான். அப்ப உட்கார வயசுல ஓட முடியாம ஆயிருமா? சாரு ஓடுற வயசுலயும் சரி, உட்கார வயசுல என்ன போடுறாரு இலக்கியத்துல. ரொம்ப அருமையா சார். உங்களோட உமைகள்லாம் தூள் பறத்திருக்கும். சில கவிஞர்களுடைய உமைகள்லாம் லேட்டஸ்டா நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா திருக்குறள்ல இப்படிப்பட்ட பிரமாதமான உவமைகள்லாம் எடுத்து ஓதிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். 1-2 உவமை தான் கேட்க முடிஞ்சது. நான் யூடியூப்பை கேட்டு மறு கருத்துக்களை வைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. ஆனா சில வெற்றி இடங்களை வந்து நன்மையின் பக்கம் நம்ம நிரப்பலன்னு சொன்னா சந்தோஷத்தை ஏற்படுத்துமா? நீங்க எப்ப வந்தாலும் எப்பவுமே சந்தோஷத்தை ஏற்படுத்துவீங்க. அது சிரிப்பிலே தெரியும். ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் நன்றி. ஞானசார் சாருக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நாளைக்கு பிறகு சந்திக்கிறேன். மகிழ்ச்சி. நலமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நன்றி சார். நலமா இருக்கேன். மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி ரிஃபாய் பாய். வாங்க சார். நடராஜ் சார் எது பாட்டு பாடுவாரு? நடராஜ் சார். ஏன் என்ற கேள்வி இன்று கேட்காதவர் யாரும் இல்லை என்று இருக்குது. எனக்கு தெரியும். பதில் கிடைத்தது என்று அவன் மற்றவங்களை மடக்கிறது என்று கேட்கக்கூடாது. கொஞ்சம் கிளாரிட்டி, தெளிவு கேட்கறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. நன்றி. நன்றி. நன்றி சார். நன்றி. சார் முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். வேற யாரும் இருக்காங்களா? அவ்வளவுதான், எல்லாரும் பேசிட்டாங்க. வரி பாயிண்ட் மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன் சார். அந்த வரி ஜிஎஸ்டி சொன்னீங்கல்ல, வரி போடுறது வந்து அரசனுக்கும் நாட்டுக்கும் பயனுள்ளதா இருக்கணும், அதே மாதிரி மக்களுக்கும் பயனுள்ளதா இருக்கணும். அந்த ஒரு பாயிண்ட்டும் நல்லா இருந்ததுங்க சார். ஒரே ஒரு கல்யாணி மேடம் ஓமையா சொல்றாங்கன்னா அதுல பள்ளம் மேடெல்லாம் இருக்கு, இப்ப சொல்லக்கூடாதுண்டு. நிலாவை உச்சரிக்காத கவிஞரே இல்ல. தேய்ச்சி பல்ல விழுந்த ரெக்கார்டா. அதனாலதான் நிலாவுல பள்ளம். நல்ல கவிதை இது சார். ஹைக்கு எழுதிருங்க சார். இல்ல, அதுக்காகதான் இந்த பேரறிவாளனுங்கிறதுக்கு தான் நான் சொன்னேன். மேடமும் சொன்னாங்க, அமுதா மேடமும் சொன்னாங்க, அந்த கவிமணியினுடைய கவிதையை சொன்னதுக்கே அது அறிவாளனா இருக்கணும், செல்வம் இருக்குது அப்படிங்கறது எனக்கு அப்ப நினைப்பு வந்தது. அதுக்காகத்தான் அந்த கவிமணியுடைய கவிதையை சொன்னேன். அந்த சொல்லு பெருங்கருணை ஓடி பெருக்கும் அறிவாளர் நெஞ்சும். மகிழ்ச்சி சார். ரொம்ப அருமையான. சொல்லுங்க, யாரா பேசுனீங்களா? இல்ல, அருமையான ஒரு அருமையான ஒரு உரை கொடுத்தீங்க. அதாவது எனக்கு இந்த குறள் தான் ஞாபகம் வருது. கற்றாருள் கற்றார் எனப்படுவர், கற்றாரும் கற்று செல செல்வார். தான் இந்த குறள் தான் ஞாபகம் வருது. என்னதான் கற்றார் இந்த சபையில ஒரு கற்றார் பல விஷயங்களை சொல்லும் போது அவரை விட கற்றவர் வேற யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு வினைத்தித்தன் சார் வந்து நம்ம எத்தனை பேர் இருந்தாலும், கற்றர் இருந்தவர்களா இருந்தாலும், அவருடைய அறிவுத்திறன்ல பல செய்திகள் சொல்லும் போது எப்பயுமே இந்த குறள் ஞாபகம் வர்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுக்கு உதாரணமாவும் இருக்குங்கிறாரு. மகிழ்ச்சி. ஒரு அருமையான உதாரணம்லாம் நீங்க கொடுத்தீங்க. என்னால ஏதோ முடிஞ்ச ஒரு உதாரணம் அந்த குறளை கொடுத்தேன் நானு. அதுதான் விஷயம். மகிழ்ச்சியா இருக்குது. நல்ல ஒரு நிகழ்ச்சி. எத்தனை ஒப்பிலா ஊமைகள்ன்றப்ப எவ்வளவு பெரிய செய்திகள் அதுல, எவ்வளவு அளவுக்கு அது ஒரு ஓமை சொல்றது கூட சாதாரண அப்படி சொல்லிட்டு போயிடுறது. அது அந்த அளவுக்கு பொருந்தணும். அந்த அளவுக்கு பொருந்தணும்ன்றத நீங்க ஆழமா சொல்லியிருக்கீங்க. ஒரு செயலை சொல்லும் போது பொருந்தணும். அந்த பொருந்துதல் எங்கேயும் தேட வேணாப்பா, திருக்குறள்ல இருக்குதுப்பா, நீங்க போய் தேடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழகா கொடுத்துருக்கீங்க. வேற எங்கேயும் தேட வேண்டாம். இது வந்து திருக்குறள் வந்து இப்போ கம்பராமாயணத்துல இதுல பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற குறள் வந்து அவங்க சொல்ற உதாரணங்கள்லாம் கற்பனையில, கம்பராமாயணமும் நம்ம இதுலயும். பட் திருவள்ளுவர் வந்து உண்மையான நம்ம இன்னைக்கும் நம்ம கிட்ட நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுதான் மிகச்சிறந்த உதாரணம். உதாரணம்னா அதுதான் உதாரணம்.
ஒப்பிலா உமாயன்னா அதுதான் உதாரணமே வேற சொல்லாது. கற்பனையில நம்ம எத்தனை வேணா சொல்லலாம் உதாரணம். நம்ம இவங்க செஞ்சாங்க அவங்க செஞ்சாங்கன்னு பல உதாரணம். நம்ம என்ன செஞ்சுன்னு கேட்டாலும் நமக்கு உதாரணம் சொல்ல தெரியாது. எத்தனையோ மோட்டிவேஷன் கொடுக்கலாம். நீ என்னையா செஞ்ச, எத்தனை பேர் மோட்டிவேஷன் கொடுக்குறியா அப்படின்னு ஏதாச்சும் சொன்னா ஒண்ணு சொல்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கணும். நான் செஞ்சேன் இதை பண்ண, அப்பதான் அது மோட்டிவேஷன். அப்ப அந்த இருக்கு உதாரணம் கொடுக்கறதுன்றதுல வந்து வள்ளுவர் மிஞ்சி யாரும் கிடையாது. நீங்க கற்பனையா சொன்ன ஒண்ணு கூட சொல்ல முடியாது. அதாவது இயற்கையா என்ன நடந்திருக்கு, நீங்க இன்னைக்கு பார்த்தாலும் கிடைக்கும் அப்படின்ற அந்த உதாரணம் கொடுக்கறதுதான் ஒப்பிலா. ஒரே குறிப்பீடு 100% உடன்படுறேன். அவரு கருப்பான எருமைய மேதிகள மேகம் மாதிரி இருக்குன்னு கற்பனை பண்ணி சொல்ற, அது ஒரு அழகு. இவரு மடுத்த வாயெல்லாம் பகடன்னான்ங்கிறாரு. அதாவது எருது இழுத்துக்கிட்டு போகுது, அந்த இடத்துல ஒரு மேடு வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணுமா, காலை மடிச்சு உந்தி மூக்க முன்னாடி தள்ளி உந்துமா. இது இது இன்னைக்கு நம்ம பாக்குறோம். இன்னைக்கு மனுஷன் கூட பாவன கல்கத்தாவில் இழுக்கிறாங்க. எப்படி இழுக்கிறாங்க, குனிஞ்சு அப்படி மூக்க முன்னாடி நீட்டி காலை மடக்கிதான் இழுக்கிறான். அப்போ அந்த பகடன்னான்ங்கிறத என்ன அழகா யோசிச்சிருக்காரு, எப்படி பார்த்திருக்கு. அப்ப வாழ்வியல அப்படியே எழுதுறாரு. அந்த கற்பனையுடைய அழகை விட அதுதான் நம்ம நடக்கிறதே உதாரணம் காமிக்கும் போது இயற்கையா அந்த இன்றைக்கும் உனக்கு பொருந்தும், இன்றைக்கும் பார்க்கலாம் அப்படின்றப்ப நடந்துட்டு இருக்கு இன்றைக்கும் சொல்றப்பதான் அதுதான் ஒப்பில்லா ஊமை நமக்கு. அந்த இது வந்து வள்ளுவர் மிஞ்சிக்கு யாரும் கிடையாது. மகிழ்ச்சி அதை நீங்க கொடுத்ததுல பெருமகிழ்ச்சி. அது மைண்ட்ல ரெக்கார்ட்ல இருக்கும் போது இன்னும் பெருமகிழ்ச்சியா இருக்குது. எல்லாரும் வந்து பகிர்ந்துக்கின கருத்துக்களும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.